வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய பாரத மாதாவுக்கு ஜே கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று மாலை 6 மணிக்கு முதலமைச்சரிடமிருந்து ஃபோன் வந்தது. ஆல்பர்ட் பேசுகிறேன். நீ கொடுத்த குறிப்பை இப்பதான் படிச்ச ஆல்பர்ட். சந்தேகமே இல்லாத கேஸ் அது. நான் இருக்கிறப்ப என் கண் முன்னாடியே அக்கிரமம் நடக்கிறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் டிஜிபி கிட்ட சொல்லிட்டேன், உன் வேலையில யாரும் குறுக்கிடக்கூடாதுன்னு. மேலே என்ன செய்யணுமோ அதை நீ இப்ப செய்யலாம். இன்னொரு விஷயம், உனக்குத்தான் பாரதியோட புள்ளை சாமாவை தெரியுமே. அவர் ஹோட்டல் ஸ்வாகத்தில் இருக்கார். அவரை நீ சந்திச்சா உனக்கு இந்த விஷயத்துல உதவியா இருக்கும். எஸ் சார். மறுமுனையில் டெலிஃபோன் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை உணர்ந்தும் நீண்ட நேரத்துக்கு ஆல்பர்ட் தன் கையில் இருந்த ரிசீவரை வைக்கவில்லை. முதலில் மயில்சாமி, அப்புறம் பழைய காந்தி குப்பத்தில் இன்னும் ஒரு சின்னம் போல இடிக்கப்படாமல் இருக்கும் கபாலியின் வீடு, அடுத்ததாக சாமா, கடைசியாக பொள்ளாச்சி ஏகாம்பரத்துக்கு ஃபோன் மூலம் உத்தரவு. ஆல்பர்ட் போலீஸ் தலைமை அதிகாரி மற்றும் போலீஸ் கமிஷனருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விட்டு காரில் ஏறினார். கூட அவருடைய உதவியாளர் எம்எல்ஏ ஹாஸ்டலில் மயில்சாமி இருக்கவில்லை, வெளியே போயிருப்பதாக தகவல் கிடைத்தது. உதவியாளரை கண்காணிக்க வைத்துவிட்டு ஆல்பர்ட் தேனாம்பேட்டையை நோக்கி காரை ஓட்டினார். கடிகாரம் 6:15 மணி என்று கூறியது. போகிற வழியில் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் கான்ஸ்டபிளையும் அழைத்து கொண்டார். பழைய காந்தி குப்பம் இப்போது இரும்பு முள்வேலியின் பாதுகாப்பில் பத்திரமாக இருந்தது. ஒரு கார் செல்லும் அளவுக்கு மூங்கில் கதவுகளும் முகப்பில் இருந்தன. ஒரே ஒரு காவலாளி புகைத்து கொண்டு ஒரு முக்காலியின் மீது அமர்ந்திருந்தான். காரில் இருந்து முதலில் இறங்கிய ஆல்பர்ட்டை அவன் லட்சியம் செய்யவில்லை. ஆனால் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தபோது வாயில் உள்ள புகையை கக்க முடியாமல் திணறிப்போய் எழுந்து நின்றான். பீடியையும் மெல்ல கீழே போட்டான். கபாலியின் வீட்டுக்கு முன் எல்லோரும் நின்றார்கள். 701 என்றார் சப் இன்ஸ்பெக்டர். எஸ் சார். பூட்ட தர திறந்தான். இந்த 2-3 நாள்ல யாரேனும் உள்ள வர பார்த்தாங்களா? எல்லா இடங்களையும் ஒரே ஒரு பொம்பளை மட்டும் அடிக்கடி வந்து கெஞ்சித்து ஆர்டர் இல்லாம யாரையும் விடமாட்டேன்னு மடக்கிட்ட. யாரவ? செத்து போனானே கபாலி, அவனோட சம்சாரம். அவ இப்ப எங்க தெரியுமா? புதுசா போட்ட குடிசையில சார். அழைச்சிட்டு வரவா? ஆமா, சீக்கிரமா வா. 7-8 நிமிடங்களில் 25 வயதுக்காரி ஒருத்தி காவலாளியுடன் வந்தாள். இதற்குள் ஆல்பர்ட்டும் சப் இன்ஸ்பெக்டரும் அங்கும் இங்குமாக சிதிலமாகிவிட்ட ஒரு கம்பி அழி போட்ட வீட்டை பார்வையிட்டார்கள். ஆல்பர்ட் சப் இன்ஸ்பெக்டரிடம், நீங்களே பேசுங்க என்றார். அவர் போலீஸ் உடுப்பில் இல்லை. எஸ் சார் என்ற சப் இன்ஸ்பெக்டர். ஏமா, உன் பேர் என்ன என்று அந்த பெண்ணிடம் கேட்டார். மரகதம். இந்த வீடு எங்க வீடுதான். நீதான் இங்க வந்து பார்க்கணும்னு வாசல்ல நிக்கிற போலீஸ்காரர்கிட்ட சொன்னியா? ஆமா சார். எதுக்கு? குப்பம் எரிஞ்சப்ப நான் இங்க இருக்கல. புருஷ மத்தியானமே என்னையும் என் குழந்தையையும் என் அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு என்ற கேவி அவள். காலையில தான் தெரிஞ்சது, குடிசைகள் எல்லாம் பத்தி எரிஞ்சு அவரும் அதுல போயிட்டாருன்னு என்றாள். இன்னும் ஒரு வாட்டி கூட நீ இதுக்குள்ள போகலையா? இல்லைங்க. முதல்ல வந்தப்ப என் புருஷன் பாடியை வெளியே போட்டிருந்தாங்க. ஒரே கறிக்கட்டையா இருந்துச்சு. அப்புறம் வேற பூட்டு போட்டு பூட்டிட்டாங்க சொல்லிவிட்டு மரகதம் அழ ஆரம்பித்தாள். அழக்கூடாது. உனக்கு ஒரு குறையும் இல்லாம பார்த்துப்பாங்க. சொல்லு, எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள போகணும்னு நினைச்ச? என்ன சார், நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? என் நகை, பாத்திரம், துணிமணி எல்லாம் இங்க தானே இருக்கு. சரி வா பார்க்கலாம். 701 பெட்ரோமாக்ஸ் லைட் வச்சுட்டு இருந்ததை பார்த்தேன், அதை கொண்டு வா. விளக்கு வந்தது. கதவை திறந்து கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் முன் செல்ல மரகதம் பின் தொடர்ந்தாள். கடைசியாக ஆல்பர்ட். வெராந்தாவுக்கு பின் ஒரு சிறு கூடமும் இடது புறத்தில் ஒரு சிறு படுக்கையும் இருந்தன. 2 கட்டில்களை தவிர 2 பெரிய கோத்ரஜ் பீரோக்கள். இதன் பின் சமையலறை பாத்திரங்கள் வெகுவாக பாதிக்கப்படவில்லை. ஃப்ரிட்ஜ் அப்படியே இருந்தது. எல்லா இடங்களையும் பார்த்துவிட்டு மீண்டும் படுக்கை அறைக்கு வந்தார்கள். பீரோ சாவி இருக்காமா? ஒரு சாவி இருக்கு சார். இன்னொன்னு? அது அவர்கிட்ட தான் எப்பவும் இருக்கும். அவர் தான் போயிட்டாரே.
அதை அவருடைய அரைஞான் கைத்துல கட்டி வைக்கிறது வழக்கம். உன் பீரோவில் என்ன இருக்கு? என் புடவை, நெக்லஸ், வளையல், தோடு, மூக்குத்தி எல்லாம் இருக்கு சார். என் புடவைகளும் இருக்கு. பேங்க் புஸ்தகம் வேற. திறந்து காட்டட்டுமா சார்? இப்ப வேண்டாம். இந்த பீரோவில் என்ன இருக்கு? தெரியாது சார். நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல சார். சப் இன்ஸ்பெக்டர் ஆல்பர்ட்டை பார்க்க அவர், உடைக்க சொல்லுங்க ராஜன் என்றார். உடைக்க தேவைப்பட்ட கருவிகள் வந்தன. நீங்க வெளியே இருங்கம்மா. நான் என்னோட சாமான்களை எடுத்துட்டு போலாம், ஆனா இப்ப இல்ல. மரகதம் மௌனமாக வாசலை நோக்கி நடந்தாள். அலமாரி திறக்கப்பட்டது. அதனுள் ஒரு லாக்கர், அதுவும் தகர்த்தப்பட்டது. லாக்கருக்குள் 7 சிறு சிறு அட்டை பெட்டிகள். ஒவ்வொன்றாக திறக்கப்பட எல்லாவற்றிலுமே கரன்சி நோட்டுகள். எல்லாமே 100, 50கள். ராஜன், எஸ் சார். எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அட்டைப்பெட்டியின் சைடில் எத்தனை ரூபாய்னு குறிச்சிருக்கா? ஆமாம் சார். அவனோட மனைவிட்ட எழுதி கொடுத்துட்டு பெட்டிகளை பத்திரமா எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். அவ தன்னோட எல்லா பொருள்களையும் மீட்டுட்டு போக அனுமதி கொடுத்துடுங்க. எஸ் சார் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் ராஜன். மயில்சாமி ஒரு ஆட்டோவில் ஏறினான். அவனை கண்காணித்து வந்த புலனாய்வு துறையை சேர்ந்த காவலாளிக்கே என்ன செய்வது என்று தெரியவில்லை. டிஐஜி ஒரு ஆணையும் கொடுக்கவில்லை. அவன் நடுங்கிக் கொண்டிருந்தான். திடீரென்று டிஐஜியின் கார் வருவதை கண்டான். கார் நின்றது. அவன் ஆட்டோவிலே போய் 5 நிமிஷம் கூட இருக்காது சார். ரிசப்ஷன்ல கேளு, ரூமை காலி பண்ணிட்டான்னு. ஜல்தி. அவன் ஓடி வந்தான். காலி பண்ணிட்டா சார். ஆல்பர்ட் கை கடிகாரத்தை பார்த்தார். நீலகிரி எக்ஸ்பிரஸில் தான் மயில்சாமி கோவை வழியாக பொள்ளாச்சி செல்கிறான் என்று யூகித்தார். சரி, வண்டியில் ஏறு. கார் சென்ட்ரலை நோக்கி விரைந்தது. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனை அடைந்ததும் ரயில்வே போலீசாருடன் தொடர்பு கொண்டு ஒரு இன்ஸ்பெக்டர் மற்றும் 2 காவலர்கள் சகிதம் பிளாட்பாரத்தை அடைந்தார். ரயில் புறப்பட இன்னும் 10 நிமிடங்கள். ஒவ்வொரு பெட்டியாக பார்த்து கொண்டே வந்த ஆல்பர்ட் மயில்சாமி முதல் வகுப்பு பெட்டியில் உட்கார்ந்து தன் திறந்த பெட்டியில் எதையோ தேடிக் கொண்டிருப்பதை பார்த்தார். மயில்சாமி அவரை கவனிக்கவில்லை. ஆல்பர்ட் சற்று தூரத்தில் நின்று சமிக்ஞையால் இன்ஸ்பெக்டர் அமீர்கானை அழைத்தார். பிறகு தாழ்ந்த குரலில், முதல் பெல் அடிச்சதும் ரயிலுக்குள்ள போங்க. விலங்கும் மாட்டுங்க. அவன் ஏதேனும் முரண்டு பிடிப்பான். வாரண்ட் கேட்பான். தோ வாரண்ட் காட்டுங்க. அப்படியும் திமிரினான்னா இழுத்து பிளாட்பாரத்தில் போடுங்க. எதிலாவது தாமதமாகி ரயில் நகர்ந்தா செயினை பிடிச்சிடுங்க என்றார். எஸ் சார். முதல் மணி அடித்தது. எந்த தொந்தரவும் இல்லாமல் 2வது மணி அடிப்பதற்குள்ளேயே மயில்சாமி அவனால் அவிழ்க்க முடியாத ஆபரணத்தை கையில் அலங்காரம் செய்து கொண்டு இறங்கினான். மிஸ்டர் அமீர். எஸ் சார். தேனாம்பேட்டை ஸ்டேஷனுக்கு இவன் அனுப்பிடுங்க. சப் இன்ஸ்பெக்டர் ராஜன்ட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு. எஸ் சார். மயில்சாமி எரிக்கும் கண்களால் ஆல்பர்ட்டை பார்த்தான். ஆல்பர்ட் சிரித்தார். முடிஞ்சா லாக்கப்ல இருந்து எஃப்ஐஆரை ஒரு மந்திரி கிழிச்சு போட்டு உன்னை வெளியே கொண்டு வரட்டும் என்றார் அவர். ஆல்பர்ட் வீட்டை அடைந்த போது இரவு மணி 10. முதலில் பொள்ளாச்சி. ஏகாம்பரமா? ஆல்பர்ட் பேசுகிறேன். சிஎம் ஆர்டர்ஸ். ஒரு ரெய்டு வாரண்டோட இன்னைக்கு ராத்திரி மயில்சாமி வீட்டுக்கு நீங்கள் போகணும். பணம், பேங்க் கணக்கு புத்தகங்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செய்யணும். அவன் குடும்பத்தில் யாரையும் தொந்தரவு செய்யாதீங்க. நகை, வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் வேண்டாம். டைரி மாதிரி ஏதேனும் கையில் அகப்பட்டா பத்திரப்படுத்தி வைங்க. நான் 2 நாளில் வருவேன். சரி சார் என்றான் ஏகாம்பரம். 10:30 மணிக்கு ஹோட்டல் ஸ்வாகத்தில் அனந்தனுடைய அறையில் இருந்த டெலிஃபோன் அலறியது. சாமா எடுத்தான். சாமா ஹியர். என்ன ஞாபகம் இருக்கா சாமா? ஆல்பர்ட். ஓ ஆல்பர்ட்டா? இன்னைக்கு சாயங்காலம் தான் அப்பா சொன்னார். நீ அவரை பார்த்துட்டு போனதா? சௌக்கியமா இருக்கா? இருக்க சாமா. நான் அங்கே வரவா இல்லை நீ வர்றியா? உன் அட்ரஸ்? வேண்டாம் சாமா, நானே வர்றேன். இன்னும் சாப்பிடலேனா வெறும் வயத்தோட வா, இங்கே சாப்பிடலாம். ஓகே என்றார் ஆல்பர்ட். என்றும் இல்லாத திருப்தி அவர் உள்ளத்தில் நிலவியது. சாமா, ஆல்பர்ட் எதுக்கு இந்த வேலைகட்ட வேலையில் வர்றான் என்று இதுவரை தலையணை மீது சாய்ந்திருந்த அனந்தன் நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்டார். எனக்கு எப்படி தெரியும் அனந்தா? நான் தான் அறிகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டனே. ஒரு வேளை அவனுக்கு தெரியாம இந்த ஆல்பர்ட் வர்றானோ? ஏன் பயப்படுற அனந்தா? பயப்படாம என் மனசு எப்படி வேதனைப்படுறதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு குப்பவே எரிஞ்சு சாம்பலா இருக்கு. அதுக்கு மூல காரணம் நான். மயில்சாமி என்கிட்ட கூலி வாங்கி செய்திருக்கிற காரியம். இப்ப என்ன செய்ய முடியும்? எக்கு தப்பா சிபிஐ வரை போயிடுமோன்னு பயப்படுறேன்டா சாமா. சிபிஐட்ட போனால் நமக்கு தாண்டா நல்லது. அவங்க கேஸை எடுத்து எல்லாத்தையும் தோண்டி துருவி வெளியே எடுக்கிறதுக்குள்ள ராமருடைய வனவாசம் முடிஞ்ச அயோத்தி திரும்பி ஆயிடும். பெரிய பெரிய ஊழல் வழக்குகள் எல்லாம் யுகம் யுகமா நடக்கிறது.
இது மாதிரி தான் மற்ற வழக்குகளும். உன் ஆஸ்பத்திரி சுவருக்கு 3 வாட்டி சுண்ணாம்பு அடிச்சப்புறம்தான் சிபிஐ ரிப்போர்ட் வரும். அதுவும் உப்பு சப்பு இல்லாத ரிப்போர்ட். நீ பேசாம இரு அனந்தா என்றார் சாமா. தொலைபேசியில் பேசின 10வது நிமிடம் ஆல்பர்ட் வந்தார். கீர்த்தி மறுநாள் காலை அரியின் வீட்டுக்கு சென்றான். வா தம்பி என்று வரவேற்றாரே. உன்னுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவையா படிச்சம்பா. எப்படி புகழ்றதுன்னு தெரியல என்றார். அப்பா வியாபார கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். தம் 2 பிள்ளைகளுக்காகன்னு சொல்றார். அதனால நான் ஏன் கண்ணோட்டத்துல இந்த பெரிய காரியத்தை முடிக்க ஆசை சார் என்றான் கீர்த்தி. அதான் என்ன கவர்ந்திருக்கு கீர்த்தி. இப்ப என்ன செய்ய போற? முதல்ல ஆர்கிடெக்டை பார்க்க போறேன். அப்புறம் 50 கிரவுண்டில் 20 கிரவுண்டை விற்க போகிறேன். அதுக்கான விளம்பரம் வர்ற ஞாயிறு ஹிந்துவில் வரும். இப்போ அந்த இடத்தின் மதிப்பு என்ன தெரியுமா கீர்த்தி? 50 லட்சம். ஒரு கிரவுண்டு 50 லட்சம். அப்போ 10 கோடி கைக்கு வரும். 5 கோடிக்குள்ள பில்டிங். பாக்கி 5 என்னுடைய திட்டத்துக்கு ஆதார சக்தியாக இருக்கும். 12% வட்டின்னா கூட 60 லட்சம் வருடத்துக்கு வரும். விளம்பரம் இல்லாமலே காரியத்தை முடிச்சுட நான் ஹெல்ப் பண்ணலாமா? நல்ல காரியம்னு வர்றப்ப உதவி செய்ய எனக்கு எப்பவும் ஆசை என்றார் ஹரி. விளம்பர செலவையும் மிச்சப்படுத்துறீங்க சார் நீங்க என்று கூறி கீர்த்தி சிரித்தான். மறை நிமிடம் தொலைபேசியில் ஹரி பேசலானார். மவுண்ட் ரோட்ல நிலம் வேணும்னு சொன்னையே, 20 கிரவுண்டு இருக்கு. தேனாம்பேட்டையில் கிரவுண்டு 60 லட்சம். நீ தான் அமெரிக்க கம்பெனியோட சேர்ந்து பெரிய வியாபாரத்தில் இறங்குறையே. என்ன டைம் வேணுமா? நியூயார்க்கோட பேசணுமா? சரி பேசு, நாளைக்கு வரேன். நாளை வரை டைம் தர்றேன். ஏகப்பட்ட போட்டி. இதில் நீ இருக்கேன்னு தெரிஞ்சா 70 வரையிலும் போக நிறைய பேர் இருக்காங்க. என்ன அட்வான்ஸா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு பாதியை கொடு, பாக்கியை 5 வருஷத்தில் கொடு. ஆனால் அதுக்கு 18 வட்டி கொடுக்கணும். சம்மதமா? என்ன? ஓகே சரி, யார்கிட்டையும் மூச்சு விடாத சொல்லிவிட்டு கீர்த்தியை பார்த்தார். 20 கிரவுண்டு வித்தாச்சு கீர்த்தி. 12 கோடி. 6 கோடிக்கு 18% வரும்படி வரும். பணமெல்லாம் கொடுத்தப்புறம் கூட நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க போகிறவர் யாருன்னு நீ கேட்கலையே கீர்த்தி? இப்போ தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் சார் என்ற கீர்த்தி. இப்போ எல்லாத்துக்கும் முன்னால் அப்பா கிட்ட இருந்து பவர் ஆஃப் அட்டானி வாங்கி ஆகணும். ஆமாம், அனந்தன் படத்தை பார்த்தது மனசு மாறி இன்னும் எஸ்டேட் வாங்கலாம்னு தீர்மானம் பண்ணாலும் பண்ணிடுவான். சார் சொல்கிறேனேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் கை நீட்டுறது ஒரு கொள்கையாக எடுத்து என்னை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் உள்ளங்கை அரிக்கிறதை என்னால் நிறுத்த முடியாதுப்பா என்றாரே. நீ சாமர்த்தியசாலி. பைசா கொடுக்காம காரியத்தை முடிக்க பாரு என்றார். தாத்தா இதுக்கு ஒரு அழகான பெயர் சூட்டியிருக்கார் சார். என்ன? பாரத மாதா. ஆஹா பிரமாதம். ரொம்ப பொருத்தமான பெயர். கீர்த்தி அங்கிருந்து நேரே தன் பழைய நண்பன் சீனிவாசனை பார்க்க ஆழ்வார்பேட்டை சென்றான். அவன் வீட்டினுள் பிரவேசித்த போது சீனிவாசன் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தான். கீர்த்தியை கண்டதும் வாடா ஐஏஎஸ் தியாகி, வா வா என்று பரவசப்பட்டான். அதை ஞாபகப்படுத்தின உன்னை அரைஞ்சிடுவேன். அது சரி, வீட்டில் யாரும் இல்லையா? இல்லடா, உட்கார். ஒரு 9 மாடி கட்டிடம், ஒரு 2 மாடி கட்டிடம், எல்லாம் 30 கிரவுண்டில். நீ தான் பிளான் போடுற. இடம் மவுண்ட் ரோடு, சாரி அண்ணா சாலை, தேனாம்பேட்டை என்று கூறிவிட்டு எல்லா விவரங்களையும் கூறினான். முதல்ல நான் இடத்தை பார்க்கணும், சைட் பிளான் போடணும். நீ என்ன செய்வையோ ஏது செய்வையோ எனக்கு தெரியாது. 10 நாளில் ஒரு அற்புதமான பிளான் கைக்கு வரணும். நீ எப்படிப்பட்ட ஆர்கிடெக்ட்னு உலகம் தெரிஞ்சுக்கணும். நான் ஐஐடியில் இருக்கிறப்பவே சொல்லுவையே நான் பெரிய ஆளாக வருவேன்னு. அதுக்கு நானே இப்போ ஒரு சான்ஸ் தரேன்டா. ஏற்கனவே நான் கொஞ்சம் பிரபலம்டா. சரி சரி, எனக்கு டைம் ஆறது. பிரதான கட்டிடத்தோட உசரத்தில் பாதி உசரத்தில் பாரத மாதா தேசிய கொடியோடு நிற்கணும். ராத்திரி சர விளக்கில் அவ ஜக ஜோதியா திகழணும். முதல்ல இடத்தை பார்க்குறேன்டா. நீள அகலத்தை அளக்கிறேன்டா. மொத்தம் 50ன்னு அதில் 20 வித்து போக போகிறது. அவங்க கட்டிடம் பின்பக்கம் இருக்கும். ஆனால் வசதியோட செல்ல பாதை போட்டு கொடுப்போம். ஓகே? எல்லாருக்கும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சா உன்னை கொன்னுடுவேன். மடையா, உங்ககிட்ட இருந்து நான் காசு வாங்குவேனடா. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தில் நீ இறங்கி இருக்கிறப்ப என்றான் சீனிவாசன். அனந்தன் மற்றும் சாமா குமார காந்தியை பார்த்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். 1 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் சென்னை மாநகர கார்ப்பரேஷன் அலுவலகத்தில் ஒரு இன்ஜினியர் முன் கீர்த்தி உட்கார்ந்திருந்தான். நீண்ட நேர மௌனத்துக்கு பிறகு இதை என் மட்டத்தில் அங்கீகரிக்க முடியாது சார் என்றார் இன்ஜினியர். புரியல இன்ஜினியர் சார். கடைசி அங்கீகாரம் எம்எம்டிஏ கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பில்டிங் பெர்மிட் கொடுப்போம். இப்போ இதை நான் சீஃப்ட அனுப்பணும். அனுப்புங்க. அவர் ஸ்பெஷல் ஆஃபீஸர்கிட்ட அனுப்புவார். சரி,
இதே இடத்துல இப்படி ஒரு பில்டிங் வரலாமா? அது அவசியம் தானா? போக்குவரத்தை பாதிக்குமானெல்லாம் பரிசீலனை செய்யணும். ஹோம், ஹெல்த், பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அனுப்பி ஆகணும். இதையெல்லாம் பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? உங்க கடமையை நீங்க செய்யுங்க. அவ்வளவு எளிசா பிளான் அப்ரூவ் ஆகாது. என்ஜினியர் எடுத்தார். எனக்கு புரியல என்ஜினியர் சார். என் கையை நான் சுத்தமா வச்சுக்க ஆசைப்பட்டாலும் மத்தவங்க அதை அசுத்தப்படுத்திடுறாங்க. புரியறது? அதான் கொடுக்கறவங்களால அசுத்தமாறதுன்னு சொல்றீங்க. நோ, கொடுக்கறவங்க மேல நான் பழி போட மாட்டேன். இது தடைகளை ஹர்ட்லெஸ் ஓட்ட மாதிரி சார். ஒவ்வொரு தடையா தாண்டி வர இவ்வளவு இவ்வளவுன்னு இருக்கு. குத்து மதிப்பா எவ்வளவுன்னு சொல்லுங்களேன். நாம இப்ப சீஃப்ட்ட போலாம் சார். போகலாமே. கீர்த்தியும் என்ஜினியரும் தலைமை பொறியாளரிடம் சென்றார்கள். 10 நிமிடங்கள் பேசிய அவர் என்ஜினியரை அவருடைய அறைக்கு போக சொன்னார். அவர் சென்ற பிறகு தலைமை பொறியாளர், என் வீட்டு முகவரி இது, ராத்திரி வந்து பாருங்களேன் என்றார். இதுதானே கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்? 3-4 கோடி ரூபாய் திட்டம் இது. நான் எதுக்காக வர சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? புரியறது. அப்ப ராத்திரி 8 மணிக்கு வந்துடுங்க. நம்ம வீட்டிலேயே சாப்பிடலாம். கடைசி வரை அங்கீகாரத்துக்கு நீங்க உத்தரவாதமா சார்? நிச்சயமா. சுமாரா எவ்வளவு ஆகும்? 10 சோத்து பிண்டத்தை கிள்ளி கிள்ளி காக்காய்களுக்கு போடுற மாதிரி உச்சி வரையில் எல்லா மட்டங்களுக்கும் கிள்ளி கொடுக்கணும். மந்திரிக்கு கூடவா சார்? பின்ன? ஆனா சிஎம் இருக்காது இல்லையா? அவர்தான் கரைப்படியா முதல்வர்னு பேர் வாங்கி இருக்காரே. அதெல்லாம் சுத்த ஹம்பக். அது பெரிய காக்கா. உருண்டையில பாதி அங்கதான் போகும். அப்படியா? ஆமாம். ஓகே சார் என்ற கீர்த்தி எழுந்தான். ராத்திரி விலாவாரியா பேசுவோம் மிஸ்டர் கீர்த்தி. நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டது. உங்க போனை யூஸ் பண்ணிக்கலாமா சார்? ஒரு அர்ஜென்ட் கால். உள்ளூர் தான். சீஃப் என்ஜினியர் டெலிஃபோனை கீர்த்தி பக்கம் நகர்த்தினார். கீர்த்தி டயல் செய்தான். நம்பர் கிடைத்தது. வணக்கம் சார், நான் இப்போ கார்ப்பரேஷன் சீஃப் என்ஜினியர் ரூம்ல இருந்து பேசுகிறேன். நீங்கள் ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசுகிறீங்களா? தேங்க்யூ சார், நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன் சார். இதோ ஃபோனை கொடுக்குறேன். இந்தாங்க சார், பேசுங்க. கீர்த்தி ரிசீவரை சீஃப் என்ஜினியரிடம் கொடுத்தான். யார் என்று கேட்டுக்கொண்டே ரிசீவரை வாங்கிய சீஃப் என்ஜினியர், சிஇ பேசுகிறேன் என்றார். நான் செக்ரட்டேரியட்ல இருந்து பேசுகிறேன். என் பெயர் ஹரிச்சந்திரன். மறுவினாடி மறுமுனையில் டெலிஃபோன் வைக்கப்பட்டது. சீஃப் என்ஜினியர் தம் இருக்கையில் இருந்து பதறிப்போய் முகமெல்லாம் வெளிரிப்போய் உடல் வியர்க்க கீர்த்தியை பார்த்தார். ராத்திரி 8 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வரணுமா சார் என்று கேட்டான் கீர்த்தி. இரு கைகளையும் கூப்பி, என்னை மன்னிச்சிடுங்க சார் என்றார். இன்னும் 15 நாளுக்குள்ள MMDA அங்கீகாரம் கிடைக்க செய்ய வேண்டியது உங்க பொறுப்பு. ஆனா இப்ப உங்ககிட்ட பேசினாரே, அவருடைய பெயர் மூச்சாக கூட வரக்கூடாது. புரியறதா மிஸ்டர் சீஃப் என்ஜினியர்? நானே உங்க இருப்பிடம் தேடி பில்டிங் பெர்மிட்டோட வர சார். ஒன்று சொல்லிட்டு போறேன். நீங்க வயசுல பெரியவர். உழைச்சு சம்பாதிச்ச பணம் ஆனால் நல்ல தூக்கம் வரும், பசி எடுக்கும். அப்படி இல்லாம வர்ற பணம் தங்காது. டாக்டருக்கும் வக்கீலுக்கும் போகும். குழந்தைகளை பாதிக்கும், மனைவியை பாதிக்கும். நான் வரேன். கீர்த்தி அவர் முகத்தையும் பாராமல் வெளியேறினான். 12ஆம் நாள் கட்டிடங்கள் கட்ட அனுமதி கிடைத்தது. சத்யா தான் பணிபுரியும் ஆஸ்பத்திரியில் இருந்து திரும்பினான். கீர்த்தி அவனை அழைத்து கொண்டு தாத்தாவை பார்க்க சென்றான். டாக்டர் சத்யா ஒரு தனியார் மருத்துவமனையில் குறைந்தது 1 வருடமாவது பயிற்சி பெற்றால்தான் வரப்போகிற ஆஸ்பத்திரியை திறம்பட நடத்தி செல்ல முடியும் என்று அனந்தன் நினைத்தார். இது பற்றிய பேச்சு எழுந்தபோது குமாரகாந்தி தம் யோசனையை வெளியிட்டார். ஒரு மருத்துவமனையை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு பயிற்சி பெற தேவையில்லை. எப்படி நடத்தக்கூடாது என்பதை அவன் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தாத்தாவின் கருத்து பிடிக்கிறது என்றான் சத்யா. குமாரகாந்தி, நான் டாக்டர் நரசிம்மன்ட்ட இவனை அனுப்புறேன். அவரோட மாப்பிள்ளை அமெரிக்காவில் 12 வருஷம் டாக்டரா இருந்துட்டு டாலர் மூட்டையோட வந்து இறங்கினவன். வீனஸ் காலனியில ஒரு சின்ன நர்சிங் ஹோமை வாங்கி பெருசா இருக்கான். நரசிம்மன் அதில் ஈடுபடலேன்னாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்றார். சத்யா, தாத்தா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு போ என்றார் அனந்தன். மறுநாள் காலை 8 மணிக்கு டாக்டர் நரசிம்மன் வீட்டை அடைந்தான் சத்யா. திண்ணையில் ஒரு கிழவர் வெறும் வேட்டி மட்டும் கட்டி கொண்டு திண்ணை திண்டில் உட்கார்ந்து அன்றைய தினசரியை படித்து கொண்டிருந்தார். பாலக்காட்டு துண்டு காலடியில் கிடந்தது. யாரப்பா நீ? என்ன வேணும்? டாக்டர் நரசிம்மனை பார்க்கணும். எதுக்கு? இப்ப அவர் ரொம்ப தெரிஞ்ச 4-5 பேருக்குத்தான் வைத்தியம் பார்க்கிறார். நான் அதுக்கு வரல. அவர் இருக்காரா? இருக்கார். நீ யாருன்னு சொல்லு. என் பேரு சத்யா, குமாரகாந்தியோட பேரன். அவர் ஒரு லெட்டர் கொடுத்திருக்கார். நீ நீ குமாரகாந்தியின் பேரனா?
பேரனா? அனந்தனோட புள்ளையா? ஆமாம். ஏன் இதை நீ முன்னாடியே சொல்லல? நீங்க தானே சார் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. சரி, லெட்டரை கொடு. வந்து வந்து நான் தான்பா நரசிம்மன் என்று சொல்லி சிரித்தார். பிறகு உட்காரு, காபி கொண்டு வர சொல்றேன் என்றார். காபி வேண்டாம் சார் என்றான் சத்யா. அந்த எளிமையான தோற்றம் உடைய கிழவர்தான் பிரபலமான டாக்டர் நரசிம்மன் என்பதை அறிந்தபோது ஆச்சரியமாக இருந்தது. கடிதத்தை படித்து முடித்ததும், எதுக்கு உன் தாத்தா ஏன் மாப்பிள்ளை நடத்துகிற ஆஸ்பத்திரிக்கு சிபாரிசு பண்ண சொல்றார் என்று கேட்டார். அதை வெளிப்படையா சொல்றது நாகரிகமா இருக்காதுன்னு எனக்கு படுறது சார். குமாரகாந்தி ஒன்று சொன்னா அதுல சத்தியம் இருக்கும். அவரை பார்த்து 1 மாசம் ஆறுது. எப்படி இருக்கார்? சௌக்கியமா இருக்கார் சார். சரி, முதல்ல உன்னை பத்தி சொல்லு. சத்யா சொன்னான். நீயும் டாலர்காரனா? கோகுலா ஹாஸ்பிட்டல்ஸ் எதுக்கு ட்ரைனிங் வேணுங்கிற? வேற எத்தனையோ இருக்கே. தாத்தா, இதில் தான் நான் தொழில் பழகணும்னார். சரி, ரொம்ப சரி. பழகின பிறம் என்ன செய்யறதா உத்தேசம்ப்பா? நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம். ஓ அப்படியா? இப்போ புரியறது உன் தாத்தா ஏன் இந்த ஆஸ்பத்திரியை தேர்ந்தெடுத்தாருன்னு. என் பெண்ணும் டாக்டர் தான், அவகிட்ட சொல்லிடுறேன். நீ நாளைக்கே சேர்ந்துடலாம். அப்போ உங்கள் மாப்பிள்ளை டாக்டர் கோகுல கிருஷ்ணனை பார்க்க வேண்டாமா சார்? அவன் எப்பவாவது ஒரு தடவை வருவான், அப்ப முடிஞ்சா பாரு என்ற நரசிம்மன் தொடர்ந்து, நல்லதை பார்த்து யாரும் எதையும் பின்பற்றுவது என்கிறது இல்லப்பா. ஆனா தீமைகளையும் அநியாயங்களையும் பார்த்து ரொம்ப பேர் நல்லதை கத்துக்கிறாங்க. உன் தாத்தா இதை மனசுல வச்சுண்டுதான் எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கார். நீ கவலைப்படாம போ. ஒரு விஷயம் என்றார். என்ன சார்? நான் கிட்டத்தட்ட 70 வருஷமா டாக்டரா இருக்கிறவன். வயசு 92. டாக்டர் தொழில் செய்து சம்பாதிக்கிறதுங்கிறது ஒன்று, டாக்டரா இருந்து கொள்ளையடிக்கிறது வேற ஒன்று. புரியுறது சார். டாக்டர் ரங்காச்சாரிங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பியே? இருக்கு சார். அந்த காலத்துல இப்போதும் அவர் பேரு நிலைச்சு நிற்கிறது. ஏன்னா அவர் வெறும் டாக்டரா மட்டும் இருக்கல, மனுஷத்தன்மை அளவுக்கு மீறி இருந்தது. ஏழைகள்கிட்ட காசு வாங்க மாட்டார். நட்ட நடு ராத்திரி ஆனாலும் நோயாளியை கைவிட மாட்டார். பணக்காரங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, அதுல பிளேனே கூட வாங்கி பறந்தார். ஆனா மமதைங்கிற 3 எழுத்து அவர்கிட்ட பார்த்ததில்லையே நான் என்றார். சத்யா வாய் திறக்கவில்லை. பேச என்ன இருக்கிறது? டாக்டர் தொழில் ரொம்ப உன்னதமானது, தெய்வீகமானது கூட. மனசால எப்பவும் ஆராதிக்க வேண்டிய தொழில். கோகுலா ஹாஸ்பிட்டல்ல இதை நீ சீக்கிரத்திலேயே புரிஞ்சுப்ப. போயிட்டு வா. 1-2 நாள்ல உன் தாத்தாவை பார்க்க வரேன். மறுநாள் கோகுலா ஹாஸ்பிட்டலை அடைந்தான் சத்யா. 4 மாடி கட்டிடம் அரண்மனை போல காட்சி அளித்தது. 2 வாயில்கள், 2க்கும் நடுவே சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு விநாயகர். சர விளக்குகளில் அழுது கொண்டிருந்தார். வழவழ பாதை. சத்யா மெல்ல நடந்தான். டாக்டர்களுடைய கார்களுக்கு மட்டும் என்ற பெயர் பலகையை பார்த்தான். கார்களை எண்ணி பார்த்தான். 13. மற்ற கார்கள் இடது புறமாக திரும்பி அரண்மனையின் பின்பக்கம் சென்றன. வழவழவென்று சலவை கற்கள் பதித்த வாயிற்படிகள். சத்யா எண்ணிக்கொண்டே ஏறினான். 9. அதன் பிறகு நீண்ட ஹால். இடதுபுறம் பார்த்தான். நவீனமான தோற்றத்தில் கடைகள். முதலில் கண்ணை பறித்தது மருந்து கடை. அதை அடுத்து ஒரு ரெடிமேட் ஆடைக்கடை. கை குட்டை முதல் தலை அணை வரை எல்லாமே இருப்பதாக தெரிந்தது. 3வது காஃபி பார். அருகே போனான். பன், ரொட்டி, முந்திரி பருப்பு என்ற பல ரகம். திடீரென்று காஃபி குடித்தால் என்ன என்று தோன்றியது. சென்றான், குடித்தான். சிப்பந்தி பிளேட்டில் பில்லை வைத்து நின்றான். 10 ரூபாய். ஏன்பா, ஒரு கப் காஃபிக்கு 10 ரூபாயா? எஸ் சார். காஃபி உண்மையாகவே சூடாக ருசியாக இருந்ததால் சத்யா ஏதும் பேசவில்லை. வெளியே வந்தவன் நேராக வரவேற்பு கவுண்டருக்கு சென்றான். 4 பெண்கள் 4 தொலைபேசிகளில் மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சத்யா காத்திருந்தான். ஒருத்தி முடித்துவிட்டு சத்யாவை பார்த்து மென்மையான சங்கீத குரலில் எஸ் ப்ளீஸ் என்றாள். டாக்டர் அஞ்சனாவை பார்க்கணும். உடனே ஒரு படிவத்தை எடுத்தாள். யார் குட் நேம் ப்ளீஸ். திடீரென்று தான் ஒரு டாக்டர் என்று சொல்லக்கூடாது என்று தோன்றியது அவனுக்கு. சத்யா, அட்ரஸ் சொன்னான். ஃபர்ஸ்ட் டைமா? எஸ் மேடம். 100 ருபீஸ். எதுக்கு மேடம்? செகண்ட் டைம் 50, தேர்ட் டைம் 25. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்? சத்யா 100 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினான். யூ கேன் கோ அண்ட் சி டாக்டர் அஞ்சனா. ஷீ இஸ் இன் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏ செக்ஷன், ரூம் நம்பர் 7. தேங்க்யூ மேடம். திரும்பி வர்றப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு தரேன் சார். தேங்க்யூ என்ற சத்யா, சாரி மேடம், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் என்றான். என்னது? நான் ஒரு டாக்டர். ஸோ வாட்?
டாக்டர் அஞ்சனா கிட்ட கன்சல்ட் பண்ண வரல, பர்சனலாக பார்த்து பேச வந்திருக்கேன். ஓகே, பேசுங்க. டாக்டர் கிட்ட இருந்து ஒரு சிட் வாங்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பணத்தை திருப்பி தரேன். தேங்க்யூ மேடம். சத்யா நகர்ந்தான். சிறிது தூரம் நடக்கும்போது அந்த பெண் இன்னொருத்தியிடம், தோ போறதே, அது டாக்டர் ஆம்டி, பார்க்க அசடு மாதிரி இருக்கு என்று சொன்னது காதில் விழுந்தது. மாடிப்படி ஏறும் முன் சுவரில் பதிந்திருந்த நீள அகலமான 2 பெயர் பலகைகளை பார்த்தான். ஒன்றில் மருத்துவமனையில் நிரந்தரமாக பணிபுரிகிற டாக்டர்களுடைய பெயர்கள், என்னென்ன வியாதிகள் சம்பந்தமான டாக்டர்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருந்தன. இன்னொன்றில் வந்து போகிற டாக்டர்களுடைய பெயர்கள். சில பெயர்கள் கண்களை ஈர்த்தன. வெளிநாட்டு டாக்டர்கள் கூட இருந்தார்கள். டாக்டர் அஞ்சனாவின் அறைக்கு வெளியே அரை மணி நேரம் காத்திருந்த பிறகு உள்ளே சென்றான். அவள் அவனை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தாள். நீங்க தான் என் ஃபாதர் சொன்ன சத்யாவா? எஸ் டாக்டர். பயோடேட்டா கொண்டு வந்திருக்கீங்களா? வாயால் சொன்னால் போதும்னு நான்சென்ஸ் எங்கள் ரெக்கார்ட்ஸில் இருக்க வேண்டாம். சரி, அப்புறம் டைப் அடித்து கொண்டாங்க. என்ன குவாலிஃபிகேஷன்? எம்எஸ். எந்த யூனிவர்சிட்டி? பாஸ்டன், அப்புறம் நியூ ஜெர்சி. ஓ, ஐ சி. எதில் ஸ்பெஷாலிட்டி? கார்டியாலஜி. என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க டாக்டர் சத்யா? மாதம் 10 பைசா. ஸ்தம்பித்து போன அஞ்சனா ஏறிட்டு பார்த்தாள். வாட் டு யூ மீன்? நான் சம்பாதிக்க வரல டாக்டர், கற்றுக்க வந்திருக்கேன். அப்படின்னா நீங்கள் தான் மாதம் 10 பைசா தரணும். ஏற்கனவே 100 ரூபாய் கவுண்டரில் கட்டியாச்சு, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அஞ்சனா முதலாக சிரித்தாள். அப்பா உங்கள் பெயரை மட்டும்தான் சொல்லி எடுத்துக்க சொன்னார். யோர் ஃபாதர் அனந்த நாராயணன். ஆனால் உங்கள் அப்பா சிபாரிசு பண்ண காரணமாக இருக்கிறவர் குமார காந்தி. ஆசிரமம் காந்தியா? அவர் உங்களுக்கு என்ன வேணும்? தாத்தா. மீண்டும் அதிர்ச்சியில் டாக்டர் ஸ்தம்பித்து போனாள். டாக்டர் அஞ்சனாவால் சத்யாவை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் என்ன பேசினாலும் ஒரு புன் சிரிப்பு அல்லது லேசான தலையாட்டல் பதிலாக வந்தது. நீ அமெரிக்காவில் படித்தவன், இப்படி சாதுவா எப்படி இருக்க? சத்யா முறுவலைத்தான். நீ ஹார்ட் சம்பந்தமாக படிச்சிருக்கிறதால உன்னை டாக்டர் காந்தனோட அசிஸ்டண்ட்டாக போடுறேன். காந்தன் யார் தெரியுமா? தெரியாது என்று சத்யா தலையாட்டினான். இன்னிய தேதியில் இந்தியாவில் இருக்கிற 5-6 நிபுணர்களில் டாக்டர் காந்தன் ஒருத்தர். பாம்பே, டெல்லி, கான்பூர், கல்கத்தான்னு பறந்துண்டே இருப்பார். பல சமயங்களில் அபுதாபி, குவைட், மஸ்கட்டுன்னு போவார். அவர்கிட்ட நீ 6 மாதம் இருந்தா போதும், கார்டியாக் சர்ஜரியில் உனக்கு பிரமாதமான எதிர்காலம் இருக்கும். சத்யா தலையசைத்தான். இப்போ இன்டென்சிவ் கொரோனோ ரீகேர் யூனிட்ல பலராமன்னு ஒருத்தர் இருக்கார். நேற்று அட்மிட் ஆன கேஸ். காந்தன் சாயங்காலம் வருவார். அதுவரையில் நீ பலராமனை பார்த்துக்கோ. சத்யா தலையசைத்து விட்டு வெளியேறினான். ரிசப்ஷனுக்கு வந்தான். காலையில் அவனிடமிருந்து 100 ரூபாய் வாங்கிய பெண் சத்யாவை ஏறெடுத்து பார்த்தாள். என்ன சார், இவ்வளவு நேரமா டாக்டர் அஞ்சனாவோட கன்சல்டேஷன்? ஆமாம், இந்தாங்க. ஒரு 100 ரூபாய் நோட்டை தன் கை பையில் இருந்து எடுத்து நீட்டினாள். உங்க பணமா மேடம்? நீங்க யாருன்னு தெரியாம சரியா விசாரிக்காம வாங்கினது ஏன் தப்பு தானே? நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சது? டாக்டர் அஞ்சனா இப்போ தான் ஃபோனில் சொன்னாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலேனா ஒரு கேள்வி கேட்கலாமா? ஷியோர். உங்கள் சம்பளம் என்ன? ஒரு தடவை சத்யாவை விரைத்து பார்த்தாள். சாரி என்றான் சத்யா. நான் கையெழுத்து போட்டு கொடுக்கறது 2000, கையில் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது 1000. அக்கிரமமாக இருக்கு. மெதுவாக பேசுங்க. நீங்கள் டாக்டர், எங்கே வேணும்னாலும் போக முடியும். என் சீட்டு கிழிஞ்சா இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள பாதி பிராணன் போயிடும். இன்கம் டேக்ஸ்காரனை ஏமாத்த இப்படி ஒரு வழியா? எல்லோருக்கும் இதே நிலைதானா? ஆமாம். டாக்டர் கோகுலகிருஷ்ணன் எப்படி? நான் இன்னும் அவரை பார்க்கல. நாங்களே அபூர்வமாத்தான் அவரை பார்ப்போம். நினைச்சப்ப வருவார் போவார். அவசியம் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஜிம்கானா இல்லாமல் போனால் காஸ்மாபாலிட்டன் கிளப்புக்கு போங்க. அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த டாக்டர் என்றான் சத்யா. இப்போ கொடி அரை கம்பத்தில் பறக்கிறது டாக்டர். உங்கள் பெயர் தெரிஞ்ச காமலே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப கர்நாடகமான பெயர் சார். காமாட்சி. வீட்டில் காமு என்ற அவள். நீங்கள் டாக்டர் காந்தனோட அசிஸ்டண்ட் இல்லை என்றாள். ஆமாம், நல்ல மனுஷன். மொத்தம் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க? தோ அந்த போர்டில் பார்க்கலையா? பார்த்தேன். ஊரை ஏமாத்த அத்தனை பெயர்கள். வரது என்னமோ 4 பேர் தான். 4 பேரும் பெரிய பெரிய டாக்டர்ஸ். அவங்க சிபாரிசு பண்ணி அட்மிட் பண்ணுற பேஷண்ட்ஸ் தான் இங்கே இருக்காங்க. எல்லா நவீன வசதிகளும் இருக்குது. லேபரட்டரி பிரமாதம். ஆப்ரேஷன் தியேட்டர் அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்குது. ரொம்ப நல்ல சிகிச்சை தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனால் பல லட்சங்களுக்கு அதிபதிகள் தான் இங்கே வர முடியும். ஹார்ட், கிட்னி, லிவர், லங்ஸ் கேஸ்கள் தான் அநேகமா. தேங்க்யூ மிஸ் தானே காமாட்சி? நான் பலராமனை போய் கவனிக்கிறேன். ஆ, நான் ஒரு அசடு இல்லை? காமாட்சி சிரித்தாள். பிறகு அவர் ஒரு சீரியஸ் கேஸ் என்றாள். சத்யா பலராமன் இருக்கும் அறையை அடைந்தான். கண்களை மூடி கிடந்தார் அவர். மூக்கு துவாரம் வழியாக பிராணவாயு சென்று கொண்டிருக்க நீர், ஆகாரம் இரத்த குழாய் மூலம் நகர்ந்து கொண்டிருந்தது. சத்யா தலைமாட்டில் இருக்கும் கருவியை பார்த்தான். இருதய துடிப்பு சீராக இல்லை. நாடி மிகவும் குறைவாக துடித்து கொண்டிருந்தது. இரத்த அழுத்தம் கவலையை அளிக்கும் வண்ணம் இருந்தது. நர்ஸ் ஒருத்தி வந்தாள். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சிஸ்டர், ரிப்போர்ட்டை எடுத்து கொடுங்க. கொடுத்தாள். பார்த்தான். கடுமையான ஆன்ஜைனா, ஆன்ஜியோகிராம் ஏன் எடுக்கல? தெரியாது டாக்டர். நேற்று வரப்ப பிளட் சுகர் 220, இப்போ எவ்வளவுன்னு பார்க்கணும். எஸ் டாக்டர். லேபரட்டரி ரிப்போர்ட் உடனே எனக்கு வரணும் சிஸ்டர். எஸ் டாக்டர். 12 மணிக்கு ரிப்போர்ட் வந்தது. 350 சிஸ்டர். எஸ் டாக்டர். ராத்திரி என்ன மருந்து கொடுத்தாங்க? சார்ட்ல இருக்கு டாக்டர். பார்த்தான். எந்த மருந்தும் கொடுத்ததாக தெரியவில்லை. சத்யா நர்ஸை ஏறிட்டு பார்த்தான். என்ன நடந்தது சிஸ்டர்? தெரியாத டாக்டர். சீஃப் ராத்திரி வந்தார். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிட்டார். சீஃப்னா டாக்டர் கோகுல கிருஷ்ணனா? ஆமாம் டாக்டர். என்ன மருந்து? தெரியாது டாக்டர். அவரே போட்டுட்டு போனார். ஆனால் சார்ட்டில் எழுதலை. சரி, உடனடியாக இன்சுலின் இன்ட்ராவீனஸில் கொடுங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுகர் லெவல் செக் பண்ணணும். எஸ் டாக்டர். வெளியே வெராந்தாவில் 50 வயதுக்காரி ஒருத்தி காதில் வைரத்தோடு ஜொலிக்க உட்கார்ந்திருந்தாள். சத்யாவை கண்டதும் எழ எத்தனித்தாள். உட்காருங்கம்மா சொல்லிவிட்டு பக்கத்து நாற்காலியில் சத்யா உட்கார்ந்தான். டாக்டர், அவருக்கு எப்படி இருக்கு? இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைம்மா. பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டி வரும்னு ராத்திரி டாக்டர் கோகுலகிருஷ்ணன் சொன்னார். இப்போ தான் முதல் தடவையாக ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக அட்மிட் ஆகியிருக்காரா? ஆமாம் டாக்டர். நேற்று வரப்ப எப்படி இருந்தார்? கொஞ்சம் மூச்சு திணறித்து, ஆனால் சிரித்து பேசிட்டு இருந்தார். இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறார் டாக்டர். பேச்சு தாமா இல்லை, மூச்சு இருக்கு. அவர் எப்படியாவது பிழைக்கணும் டாக்டர். இன்னும் 2 மாசத்துல எங்கள் பொன் கல்யாணம். இதுவரையில் இங்கே எவ்வளவு பணம் கட்டியிருக்கீங்க? 40,000. பைபாஸ் சர்ஜரிக்கு முன்னால் ஆன்ஜியோகிராம் எடுத்து பார்க்கணுமாம். அதுக்கு 25,000 ரெடியாக வச்சுக்கணுமாம். பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு குறைஞ்சது 1.5 லட்சம் ஆகுமாம். கவலைப்படாதீங்கம்மா என்ற சத்யா. நீங்கள் அவரை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்திருக்க கூடாது. வேற எத்தனையோ இருக்கே. ஏன் ஜிஹெச் இருக்கு. இருதய சம்பந்தமான கேஸ்களை ஜிஹெச் கவனிக்கிற மாதிரி எங்கேயும் கவனிக்கிறது இல்லை. அங்கே இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்கள் தாமா தனியார் ஹாஸ்பிட்டல்களுக்கும் வர்றாங்க. சில பேர் சர்வீஸில் இருக்கும்போதே வர்றாங்க. பல பேர் ரிட்டையர் ஆனப்புறம். எப்படியாவது அவர் பிழைக்கணும் டாக்டர். பிழைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நீங்கள் இன்னைக்கு தான் சேர்ந்த. எங்கே படித்து பாஸ் பண்ணீங்க? நியூ ஜெர்சியில். நியூ ஜெர்சியா என்று வியப்புடன் கேட்ட அவள், அப்பா என் தம்பி டாக்டர் ராம்சங்கரை தெரியுமா என்றாள். சத்யா ஆச்சரியப்பட்டு போனான். ப்ரொஃபஸர் ராம்சங்கர் உங்கள் தம்பியா? அவர் என்னோட குரு அம்மா. ரொம்ப கிட்ட வந்துட்டோம் என்ற அவள், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் என்றாள். இப்போ முதல்ல பலராமனை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு சத்யா எழுந்தான். அன்று பிற்பகல் 3 மணிக்கு ஒருவர் ஒருத்தியுடன் உரத்த குரலில் பேசிக்கொண்டிருந்தார். சிஸ்டர், யார் அவர் இப்படி கத்தி பேசுறது? இது ஒரு நர்சிங் ஹோம்னு தெரியாது? அவர் சீஃபோட தம்பி, நர்சிங் ஹோம் மேனேஜர். மருந்து கடையும் நிர்வாகம் பண்ணுறார். என்ன பிரச்சனை? அந்த அம்மாவோட கணவர் காலமாகி 2 மணி நேரம் ஆயிட்டது. பணத்தை கட்டினா தான் பாடியை கொடுப்போம்னு மேனேஜர் சொல்கிறார். இது இங்கே சாதாரண நிகழ்ச்சி டாக்டர். டாக்டர் அஞ்சனா சீஃபோட மனைவியாச்சே, அவங்க இதில் தலையிட மாட்டாங்க சார். பேச்சு ஆரம்பிக்க போகிறதுன்னு தெரிஞ்சதும் அவசரமாக காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நர்ஸ் கூறிவிட்டு நகர்ந்தாள். சத்யா மெல்ல நடந்தான். பேச்சு நடக்கும் இடத்தை அடைந்தான். ஒரு 40 வயதுக்காரி கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தாள். ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் மேடம். பணம் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் கட்டின அப்புறம்தான் பாடியை ரிலீஸ் பண்ணுவோம். 80,000 ரூபாயை உடனே வைன்னு சொன்னா நான் எங்கே சார் போவேன்? பேங்க் நாளைக்கு கார்த்தால தான் சார் திறக்கும். பாடியையும் அப்போ எடுத்துக்கலாம் மேடம். செக் தரேன் சார். சாரி மேடம் என்ற மேனேஜர். இந்தப்பா நல்ல சிவம், மார்ச் வரைக்கும் பாடியை டிரான்ஸ்ஃபர் பண்ண. இருங்க, இது அவர் கட்டிய மாங்கல்யம். அவர் போனப்புறம் என் கழுத்தில் இதுக்கு இடம் இல்லை. வடமும் மாங்கல்யமும் 8 சவரன். என் காதில் இருக்கிறது 2 கேரட் வைரத்தோடு. அடிமட்டு விலையானால் கூட 50,000 தேரும். இதெல்லாம் கழட்டி தர்றேன். பணம் தர்றப்ப திருப்பி கொடுங்க. இப்போது அழுகை இருந்த இடத்தில் கெஞ்சல் இருந்தது.
நாங்கள் என்ன மார்வாடி பிஸ்னஸாக பண்ணுறோம் மேடம்? கோல்டு ஸ்டோரேஜில் பாடியை வைக்கிறோம், நாளைக்கு பணத்தோட வாங்க என்றார் மேனேஜர். இப்போது சத்யா குறுக்கிட்டான். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் காத்துருங்கம்மா, நான் பணத்தோட வரேன். சார் சார் நீங்கள் எல்லாம் வந்து சொல்கிறேன் என்ற சத்யா அவசரமாக நகர்ந்தான். வெளியே ஒரு ஆட்டோ எளிதில் கிடைத்தது. அடையார். மீட்டருக்கு மேலே 500 ரூபாய் தந்தா திருப்தி அப்பா. இங்கே ஆஸ்பத்திரியில் ஒரு கொள்ளை. வெளியே வந்தா நீ என்ன கொள்ளையடிக்க பார்க்குற? சத்தியமாக 500 ரூபாய் மீட்டருக்கு மேலே தர்றேன். இப்போ வண்டி எடு. அடையாறில் என்ஜினியரோடு கீர்த்தி கட்டிடம் பற்றி பேசி கொண்டிருந்தான். தனியே அழைத்த விஷயத்தை சொன்னான் சத்யா. என்ஜினியர், கைவசம் 1 லட்சம் ரொக்கமாக இருக்குமா? பேங்க்ல இருந்து ட்ரா பண்ணி சாயங்காலத்துக்குள்ளே தரேன். என் பேங்க் 24 மணி நேரம் பேங்க். ஆஸ்பத்திரிக்கு பணத்தோடு திரும்பின சத்யா ஆட்டோவின் மீட்டரை பார்த்தான். 26 ரூபாய். இந்தாப்பா. 500 ரூபாய் நோட்டை பார்த்ததும் டிரைவர் திகைத்தான். எடுத்துக்கங்க. சீக்கிரம். ஒரு பிணத்தை 80,000 கொடுத்தா தான் எடுத்துட்டு போகலாம்னு அங்க சொல்றாங்க. அதை விட இது பெரிய கொள்ளை இல்லை. பாவம், யாரோ ஒருத்தி தன் புருஷனோட சவத்தை எடுத்துட்டு போக துடிக்கிறா. ஆட்டோக்காரனுடைய கண்கள் நனத்தன. என்னை மன்னிச்சிடுங்க சார் சொல்லிவிட்டு அவன் பறந்தான். மீட்டர் பணத்தையும் வாங்கி கொள்ளாமல் சத்யா விரைந்தான். இறந்து போனவருடைய மனைவி இன்னும் வெராந்தாவிலேயே நின்று கொண்டிருந்தாள். சத்யாவை கண்டதும் முகத்தில் ஒருவித தெளிவு உண்டானதாக அவளுக்கு பட்டது. எங்கம்மா அந்த மேனேஜர்? அப்பவே ரூமுக்கு போயிட்டாருங்க. என் கூட வாங்க. அவன் விரைந்து நடக்க அவள் மெல்ல பின் தொடர்ந்தாள். சத்யாவை கண்டதும் மேனேஜருக்கு தூக்கி வாரி போட்டது. இவங்க எத்தனை ரூபா கொடுக்கணும் மிஸ்டர் மேனேஜர்? ஏன் நீங்க கொடுக்க போறீங்களா டாக்டர்? அப்படித்தானே சொல்லிட்டு போன சொன்னவன் தன் கை பெட்டியை திறந்து மேஜை மீது கவிழ்த்தான். 100 மற்றும் 50 ரூபாய் நோட்டுக்கட்டுக்கள் ஒரு சிறு மலையாயின. இவ்வளவு பெரிய உதவியை நீங்க சரியான சமயத்துல செய்திருக்கீங்க. இவ்வளவுக்கும் நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. 2 பேருமே மனித வர்க்கம்மா. நாளைக்கே. அவசரம் இல்லை, எப்போ முடியறதோ அப்போ கொடுங்கம்மா. உங்கள் பேர் டாக்டர் சத்யான்னு உங்கள் கோட்டில் குத்தி இருக்கிற பிளாஸ்டிக் வில்லையிலேருந்து தெரியறது. முதல்ல அவரோட பாடியை எடுத்துக்கிட்டு போங்கம்மா, நாம் மறுபடியும் சந்திப்போம். அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே டாக்டர் அஞ்சனா வந்தாள். டாக்டர் சத்யா கோகுலா நர்சிங் ஹோமின் அதிபரான டாக்டர் கோகுல கிருஷ்ணனுடைய அறைக்குள் அஞ்சனாவை பின்தொடர்ந்து பிரவேசித்தான். யார் டாக்டர் சத்யா? எஸ் டாக்டர். யூ ஆர் வெல்கம் டு கோகுலா. உங்களை டாக்டர் காந்தனுக்கு அசிஸ்டண்ட்டாக போட்டிருக்கிறதா அஞ்சனா சொன்னா. அஞ்சு, நீ வேணும்னா உன் ரூமுக்கு போயேன். சரி போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சத்யா. நீ குமார காந்தியோட பேரனா இருக்கலாம், பெரிய பணக்கார வம்சத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் நர்சிங் ஹோம் நிர்வாகத்தில் தலையிடுறது முறை இல்லை. அதுவும் வந்த அன்னிக்கே என்றாள் அஞ்சனா. டாக்டர் மேடம், நான் என்ன நடந்தது என்று கேட்டார் கோகுல கிருஷ்ணன். பெருசாக ஒன்றும் நடக்கலை கோகுல். அந்த மகாதேவன் இறந்து போனார். பணத்தை கட்டிட்டு பாடியை எடுத்துட்டு போங்கன்னு சுரேஷ் சொன்னான். சுரேஷ் கொஞ்சம் கண்டிப்பும் கராருமாய் பேசுகிறவன். நாளைக்கு பணமே வராமல் போயிட்டா நீங்கள் தம்பின்னு கூட பார்க்க மாட்டீங்களே. சரி, டாக்டர் சத்யா என்ன செய்தார் அஞ்சு? அவரோட வைஃப் கொடுக்க வேண்டிய பணத்தை 80,000 சொச்சம் இவர் கொடுத்தார். சாரி அஞ்சு, டாக்டர் சத்யா ஒரே கல்லில் 2 மாங்காயை அடிச்சிருக்கார். நம்ம பணமும் வந்திருக்கு, அவளுக்கு ஹஸ்பண்டோட பாடியும் கிடைச்சிருக்கு. சரி சரி, இதை போய் பெருசுப்படுத்தாத. டாக்டர் அஞ்சனா கோபம் முகத்தில் மின்ன. ஓகே டாக்டர் சத்யா, நீங்கள் உங்கள் இஷ்டம் போல மாங்காய் அடிக்கலாம் என்று கூறிவிட்டு வெளியேறினாள். அவள் சென்ற பிறகு கோகுல கிருஷ்ணன், டாக்டர் காந்தன் ஃபோன் பண்ணினார் என்றார். என்னவாம் டாக்டர்? ஒரு அவசர கேஸ், தவிர்க்க முடியாத கேஸ். பாம்பே போயிட்டார். வேற யாராவது வருவாங்களா சார்? நோ, நீங்கள் பலராமனை பார்த்துக்கங்க. சுகர் லெவல் எவ்வளவு? 350. ட்ரை டு டேக் இட் டு 450. காரணம் சார்? நம்பர் 1, சுகர் எவ்வளவு தூரம் ஹார்ட் கிட்னியை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க. நம்பர் 2, பலராமன் கொழுத்த பணக்காரன். ஹார்ட் கண்டிஷன் நேற்று வரும்போது இஸ்கிமியா இருக்கிறது தெரிஞ்சது. செடேஷனில் வச்சுருக்கோம். ஆஞ்சைனா கூட அது சஸ்பெக்ட் தான். ஆன்ஜியோகிராஃப் எடுக்க வேண்டிய நிலை வரும்னு மிஸ்ஸஸ் பலராமன் கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். பணத்தை கட்டட்டுமே. எடுக்கிறது அவசியமோ இல்லையோ அதை நான் முடிவு பண்ணுறேன். டாக்டர் காந்தன், அவர் நான் சொன்னபடி கேட்பார். பலராமனுடைய உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஐசிசியில் இருக்காருனாலே சொந்தக்காரங்க பயப்படுவா இல்லையா? அந்த பயத்தை தான் நாம் கேஷ் பண்ணணும். புரியுறது டாக்டர்.
அமெரிக்காவில் சம்பாதிச்சது எல்லாம் இதில் கொட்டி இருக்கேன். டாக்டர் சத்யா, பலராமன் மாதிரி வாரத்துக்கு 2 கேஸாவது வந்தாத்தான் 5 வருஷத்துல என் கேபிட்டல் திரும்பி வரும். புரியுறது டாக்டர்? நாம ஏழைகள் வயித்துல அடிக்கல டாக்டர் சத்யா. கொழுத்த பணக்காரர்கள் கிட்ட இருக்கிற உபரி பணத்தை தான் கறக்குறோம். அது என்னமோ உண்மைதான் சார். ஈவினிங்ஸில் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கா இல்லை வழக்கமாவா? வழக்கமா? இன்னைக்கு தான் டாக்டர் காந்தன் வரமாட்டாரே, பலராமனை பார்த்துக்கணுமே. குறிப்பிட்டு சொல்லும்படியா எதுவும் இல்லை டாக்டர். நானும் என் ஒய்ஃபும் நாளை மார்னிங் ஃப்ளைட்டில் டெல்லி போகிறோம். நாளை மறுநாள் ராத்திரி தான் திரும்புவோம். மற்ற டாக்டர்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லியாச்சு. எனக்கு மிஸ்டர் பலராமன் என்றான் சத்யா. குறைஞ்சது 10 நாளாவது நாம் அவரை இங்கே வச்சுக்கணும். அதை உங்கள் கையில் விடுறேன். தேங்க்யூ டாக்டர். உசுருக்கு ஆபத்து வரக்கூடாது, அதே சமயத்தில் சீரியஸ் கண்டிஷன்லேயும் இருக்கணும். டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்ப மறுபடியும் வர வேண்டிய நிலை பிறந்தா இந்த கோகுலாவுக்கே வரணுங்கிற எண்ணம் பேஷண்ட்டுக்கு இருக்கணும். சொல்லிவிட்டு டாக்டர் கோகுலகிருஷ்ணன் சிரித்தார். மாலை 6 மணி. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு 280. இரவு 10:30 மணி. 220. 11:30 மணிக்கு தொலைபேசி அழைத்தது. டாக்டர், உங்களுக்கு சீஃப் என்று கூறிய நர்ஸ் ரிசீவரை அவனிடம் கொடுத்தாள். டாக்டர் சத்யா பேசுகிறேன். சுகர் லெவல் என்ன? 425. குட், வெரி குட், கீப் இட் அப். டெலிஃபோனை வைத்துவிட்டு நர்ஸை பார்த்தான். அவள் பொன் முறுவலித்தாள். எப்பவும் 2 ரிப்போர்ட் இருக்கணும். ஒன்று உண்மை, இன்னொன்று சீஃப் பார்வைக்கே. நான் இங்கேயே தங்க போகிறேன் சிஸ்டர். நீங்கள் வேணும்னா போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நோ தேங்க்ஸ் டாக்டர். சொல்லப்போனா நீங்கள் தான் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளணும். என் அதிர்ஷ்டம், நாளைக்கு சீஃப், அவர் மனைவி 2 பேரும் இல்லை. டாக்டர் காந்தனும் பாம்பே போயிட்டார். சத்யா வெளியே வந்தான். பலராமனுடைய மனைவி ப்ரொஃபஸர் டாக்டர் ராம் சங்கரின் தமக்கை சொர்ணம் சோர்வுடன் உட்கார்ந்திருந்தாள். சத்யாவை பார்த்ததும், ரொம்ப நேரமாக உள்ளேயே இருந்தீங்களே டாக்டர், சீரியஸா? நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஃப்ளாஸ்க் நிறைய காஃபியுடன் வாங்க. என்னால் எப்படி டாக்டர்? நான் சொன்னால் கேட்கணும். நாளை மறுநாள் நீங்கள் ஒரு கடிதத்தோடு வரணும். என்ன லெட்டர் சார்? பைபாஸ் சர்ஜரி செய்ய என்னுடைய சம்மத கடிதமா? ஏமா பயப்படுறீங்க? ரிக்வெஸ்ட் டிஸ்சார்ஜ் லெட்டர். நாம் ஆகவே பொறுப்பு ஏற்றுக்கிட்டு டிஸ்சார்ஜ் வாங்கிக்கிறது. எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர். சத்யா அவளுக்கு புரியும்படியாய் கூறினான். சொர்ணம் திகைத்து போனாள். இப்போ எதுவும் யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது. பலராமனுக்கு ஒரு கொரோனரி வால்வில் இஸ்கிமியா இருக்கு. அதாவது என்னவானும் தடங்கல். ரத்தம் போக சிரமப்படும். அந்த சமயம் மூச்சு திணறல் உண்டாகும். ஆஞ்சைனா எதுவும் இருப்பதா எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் போகட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் இருக்கார். அவர்கிட்ட நானே அழைச்சிட்டு போகிறேன். டாக்டர், இப்போ நான் சாஷ்டாங்கமாக உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் என்றாள் சொர்ணம். அது அசம்பாவிதம் மட்டும் இல்லை, உங்கள் தம்பியை அவமானப்படுத்துகிற மாதிரி. நான் என் கடமையை தாமா செய்கிறேன். 3ஆம் நாள் பம்பாயில் இருந்து திரும்பிய டாக்டர் காந்தன் பலராமன் இருந்த அறை காலியாக இருப்பதைக் கண்டு வியந்து போனார். என்னாச்சு சிஸ்டர்? ரிக்வெஸ்ட் டிஸ்சார்ஜ் டாக்டர். யார் அட்டன் பண்ணது? டாக்டர் சத்யா புதுசாக சேர்ந்திருக்கார். நர்ஸ் கோரி முடிக்கவும் சத்யா வரவும் சரியாக இருந்தது. குட் மார்னிங் டாக்டர், ஐ எம் சத்யா. நீங்கள் எனக்கு மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கீங்க. அதான் பார்த்த முகமாக பட்டது. பலராமனுக்கு என்னாச்சு? ஏன் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போனார்? உங்கள் அறையில் பேசலாமா சார்? ஷியோர், கமான். 10 நிமிடங்களில் நடந்ததையெல்லாம் சத்யா கூறினான். ஜீவனற்ற ஒரு உடலின் கதையையும் விவரித்தான். என் பேஷண்ட்டுக்கு எனக்கு தெரியாமல் எப்படி கோகுல் சுகர் லெவல் ஏற்ற இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம்? இட் இஸ் ஷியர் டெகாய்ட். இதுதான் என் கடைசி வரவு இந்த நர்சிங் ஹோமுக்கு என்றார் டாக்டர் காந்தன். இன்னைக்கு தான் இந்த நர்சிங் ஹோமில் எனக்கும் கடைசி நாள் என்றான் சத்யா. நாளையிலிருந்து நீ என்னுடைய சின்ன கார்டியாலஜி கிளினிக்கு வர சத்யா. ஐ வாண்ட் அ டாக்டர் லைக் யூ என்றார் டாக்டர் காந்தன். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக தொண்டுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட கலாவல்லி நாளுக்கு நாள் மனம் வாடலானாள். இந்த ஆயிரக்கணக்கான நாட்களில் அவள் எத்தனை 1000 பேரை பார்த்தாகிவிட்டது. தன் வீட்டில் சாதாரண விருந்து மட்டுமில்லாமல் பெண் விருந்தும் நடத்தியாகிவிட்டது. எல்லோருமே அவளுக்கு உதவி செய்வதாக வாக்களித்தார்கள். எல்லாம் இரவில் பேசும் குடிகாரனுடைய பேச்சாக போய்விட்டது. 1992ஆம் ஆண்டில் ஒரு நாள் ஒருவர் இரவு கலாவல்லியின் வீட்டுக்கு வந்தார். எங்கேயோ பார்த்திருந்த முகமாக தோன்றினாலும் சட்டென்று நினைவில் முட்டவில்லை. கார் மாருதி, உடுப்பு பணக்காரனுடைய உடுப்பு, 3 விரல்களில் மோதிரங்கள், 2இல் வைரம் ஜொலித்தது.
முகத்தில் தங்க பிரேம் கண்ணாடி. வாங்க என்ற குழப்பத்தை உள்ளே புதைத்து கொண்டு வெளியே சிரித்தவளாய் கலாவல்லி அவரை வரவேற்றாள். என் பெயர் தேவநாதன். பாம்பே ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்கிறேன். லண்டன், நியூயார்க், டோக்கியோக்களில் எல்லாமும் என் பிசினஸ் நடக்கிறது. சந்தோஷம். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? தேவநாதன் சிரித்தார். 3 வருஷத்துக்கு முன்னால கபாலி என்கிற ஒருத்தனை டெல்லி மந்திரி ஒருத்தர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் உள்ளூர் அமைச்சர் ஒருத்தருக்கு ரொம்ப வேண்டியவர். கபாலி இரவு 9 மணிக்கு மேல் என்னைக்கு வேணும்னாலும் நான் அவனை பார்க்க இந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்லி இருந்தான். எனக்கு ஏகப்பட்ட வேலை. கவர்னரை பார்த்து மரியாதை செலுத்தணும், சிஎம்ஐ பார்க்கணும், ஹோட்டல் டாஜ்ல என்னை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம். அவங்களையெல்லாம் தாண்டி நான் புறப்படுறதுக்குள்ள 10 மணிக்கு மேலாகி விட்டது என்ற அவர் தொடர்ந்து, அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு தோணித்து கொஞ்ச நேரம் யோசிச்சேன். ரூமை விட்டும் புறப்பட்டேன். அந்த சமயம் பார்த்து ஃபோன் எடுத்தா டெல்லியில இருந்து கேபினட் மினிஸ்டர் என்னை பத்மஸ்ரீ பட்டத்துக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சிபாரிசு பண்ணி இருக்காம். வர ஆகஸ்டிலோ இல்லை ஜனவரி 26 பட்டம் கொடுப்பது பற்றி தகவல் தருவார்களாம். அதற்கு முன் என் ஒப்புதல் அவசியமாம். ஏன்னா சில பேர் ஜனாதிபதி கொடுக்கிற தேசிய விருதுகளை மறுத்து தேசத்தையே அவமதிக்கிறார்களாம். அப்படியா? கொடுக்கறதுக்கு முன்னாடி வாங்க போறவர் ஒப்புதல் அளிக்க வேண்டாமா? ஒப்புதல் அளிக்க வேண்டுமா? இது தெரியாதே. முன்னெல்லாம் இப்படி இருக்கல. அப்புறம் திடீர்னு ஒரு 20 அல்லது 22 வயது பெண் ஹாலுக்குள் பிரவேசித்தாள். ஹாய் கலா என்றாள். ஒரு நிமிஷம் ஷோபி. சார், இவ பேர் ஷோபா ராணி. நான் ஷோபிம்பேன். இந்த வருஷம் மிஸ் மெட்ராஸ் அழகு போட்டியில் கலந்து கொள்கிறாள். நான் நடத்தி வர லேடிஸ் கிளப் தான் நடத்துறது. நான் அதில் ஜட்ஜ். ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் மிஸ் ஷோபா ராணி. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் யாருன்னு தெரியலையே. நீ மாடிக்கு போ ஷோபி. சாரே வருவார். நான் யாருன்னு சொல்லுவார். ஓகே கலா. சார், நான் வெயிட் பண்ணுறேன். அந்த பெண் தலை மறைந்ததும், நான் எங்கே நிறுத்தினேன்? பத்மஸ்ரீ, ஒரே வார்த்தையில் வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்றார் தேவநாதன். ஏன் சார்? கலாவல்லியின் குரலில் ஒருவித இரக்கம் ஒலித்தது. நான் சமூகத்துக்குன்னு உங்களை மாதிரி பெருசாக எதுவும் செய்ததில்லை. ஏதோ பாம்பேயில் சில சேரிகளை ஒழிச்சு அங்கே அடுக்குமாடி கட்டிடம் கட்டி கொடுத்துருக்க, அவ்வளவுதான். வலிய வர்றதை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டீங்க. ஆமாம், நீங்கள் பல வருஷங்களா சமூக சேவை செய்துட்டு வர்றீங்களே, உங்கள் பெயரை ஏன் இன்னும் யாரும் சிபாரிசு செய்யலாம்? கடவுளுக்குத்தான் வெளிச்சம். சாதாரண மந்திரிகள்கிட்ட இது பற்றி நீங்கள் கேட்காம நேராக சிஎம்கிட்ட போங்க. அவர் நினச்சா போதும். யார்கிட்ட வேணும்னாலும் போவேன். இவர்கிட்ட முடியாது சார். ஏன் என்ற தேவநாதன் தொடர்ந்து, காசு வாங்க மாட்டார், அவ்வளவுதான். ஆனால் எங்கே திறமையும் செயல்பாடும் இருக்கோ அங்கே அவருடைய ஆதரவு இருக்கும். என் அட்வைஸை கேட்குறதானா நீங்கள் அப்பாயின்மெண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவரை வீட்டிலேயே சந்திக்கலாம். முடியவே முடியாது. என்ன விளையாடுறீங்களா மிஸ் கலாவல்லி? நீங்கள் மெட்ராஸில் பெரிய சமூக சேவகின்னு பெயர் வாங்கியிருக்கீங்க. ரோஜா பூ மனத்தை ஒருத்தன் சொல்லியா இன்னொருத்தனுக்கு தெரியணும்? நீங்களே போய் பாருங்க. வேறு பேச்சு பேசலாம் சார். சரி, ரொம்ப சரி. கபாலி எப்படி? உங்களுக்கு விஷயமே தெரியாதா சார்? அவன் தீ விபத்தில் காலம் ஆயிட்டான். அப்படியா? அடப்பாவமே. இளம் வயதுன்னு மினிஸ்டர் சொன்னார். எப்படி நடந்தது விபத்து? யாரோ குடிசைக்கு தீ வச்சுட்டாங்களாம். அதில் இவன் மாட்டிட்டான். எனக்கு 7,000 பாக்கி என்றாள் கலாவல்லி. அடப்பாவமே. கபாலிக்கு ஏகப்பட்ட எதிரிகள் என்ற கலாவல்லி. இப்போ எதுக்கு அவனை பற்றி பேச்சு சார்? ஷோபி ரெடியாக இருக்கா. ட்ரிங்க்ஸும் அவள் ரூமில் இருக்கு என்றாள். இவ ஒருத்தி தான் இருக்காளா மிஸ் கலாவல்லி? ஏன், இன்னும் 3 பேர் மாடியில் இருக்காங்க. ஷோபி தான் எல்லாரையும் விட அழகி. சாதாரணமாக 10,000க்கு குறைஞ்சு அவள் வரமாட்டா. அவர் தம் பெட்டியை திறக்க போனார். நீங்கள் எங்ககிட்ட பணம் தர வேண்டாம் சார். அவகிட்டயே டைரக்டா? அவளை நான் கவனிச்சுக்கிறேன். பி ஹாப்பி. 1 மணி நேரத்துக்கு பிறகு தேவநாதன் இறங்கி வந்தார். பிரெட்டி நைஸ் கேர்ள் என்றார். அதுக்குள்ள, ராத்திரி 1 மணிக்கு பாம்பேக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட் இருக்கு. இப்போவே டைம் ஆயிடுத்து. நேராக ஏர்போர்ட் போகிறேன் என்ற அவர், நீங்கள் ஒரு மந்திரியை பாருங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். சில நிமிடங்களுக்கெல்லாம் ஷோபா ராணி வந்தாள். என்ன ஷோபி, சார் நன்னா கவனிச்சாரா? எவ்வளவு அன்பளிப்பு தந்தார்? யார் கலா இவர்? பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்கு. மிஸ் மெட்ராஸ் பட்டம் கிடைச்சதும் பாம்பேக்கு வர சொன்னார். 1/2 மணி நேரம் ஒரே பேச்சு தான். அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் மனுஷன் என்ன தொடக்கூட இல்லை. தான் மூடில் இல்லைன்னார். அடுத்த மாதம் 5ஆம் தேதி வர்றாராம். அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டார். இப்படியும் விசித்திரங்களா? மறுநாள் மந்திரி விநாயகம் வீட்டுக்கு போனாள் கலாவல்லி.
பார்க்க முடியவில்லை. 2 தினங்களுக்கு பிறகு போன் வந்தது. அவளை தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கமிட்டி சமூக சேவகியை பாராட்டும் வகையில் பத்மஸ்ரீ பட்டத்துக்கு சிபாரிசு செய்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட மந்திரியும் சிபாரிசை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றும் அவள் வாங்கிக் கொள்ள சம்மதமா என்றும் கேட்டார் டெல்லிக்காரர். சம்மதம் என்றாள் கலாவல்லி. கடைசி வரை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று அவள் எச்சரிக்கப்பட்டாள். ஒரே ஒரு நாள் 1992ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி உதயமாக இருக்கிறது. பல பெரிய பிரமுகர்கள் தினசரி கடந்த ஒரு வாரமாக அவளுடைய வீட்டில் உல்லாசமாக இருந்தார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தும் எண்ணம் உண்டாகவில்லை. யார் கண்டார்கள்? அவளை சிபாரிசு செய்தவர்களில் சிலர் இருக்கக்கூடும். டிஐஜி பதவியில் இருந்து ஐஜியாக உயர்ந்துவிட்ட ஆல்பர்ட் அன்று சிஎம்ஐ வீட்டில் சந்தித்தார். அதிகாரியின் விண்ணப்பத்துக்கு சம்மதமும் அளித்தார். கலாவல்லி ஆவலுடன் தமிழ் செய்திக்காக காத்திருந்தாள். செய்தி துவங்கியது. தலைப்பு செய்திகளில் ஆரம்பத்தில் ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதி அளிக்க இருக்கும் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ பட்டங்களைத்தான் சொன்னார்கள். விரிவான செய்தி வந்தபோது பத்மஸ்ரீ பட்டம் வாங்கிய தமிழ்நாட்டுக்காரர்கள் பெயர்கள் ஒலித்தன. சமூக சேவகி திருமதி கலாவல்லி என்ற வார்த்தைகள் அவளுடைய காதுகளை அடைந்த போது கலாவல்லி பரவசமானாள். அன்று இரவு பிரமுகர்கள் வந்தார்கள். அவர்களில் ஒருவர் தேவநாதன். சார் வாங்க, எந்த வேளையில் அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்களோ அந்த வேலை சுபமான வேலை சார். இப்போ மணி 10. நாம் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றோம். ட்ரிங்க்ஸ் ஃபாரின் ஸ்காட்சே இருக்கு சார். அன்னைக்கு வந்தாளே அவ பேர் என்ன? ஏதோ ராணின்னு வருமே. ஓ ஷோபியா? எஸ் எஸ் அவதான் இருக்காளா? ஏற்கனவே ஒருத்தருக்கு புக் ஆகி இருக்கு. அவளை மாதிரியே அழகா ஒருத்தி மாடியில் ரூம் காலியாக இருக்கா. மிஸ் கலாவல்லி, சாரி மிஸ்ஸஸ் கலாவல்லி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எல்லா ரூம்களுமே ஃபுல். சாதாரணமாக என் ரூமை இதே ஃப்ளோர்லேயே இருக்குது. அதை நான் மட்டும்தான் உபயோகிக்கிற வழக்கம். இன்னைக்குன்னு பார்த்து அதுலேயும் நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிவிட்டு பேன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறு கேசட் பெட்டியை எடுத்து ஒரு பித்தானை அழுத்தினார். மன்னவன் வந்தானடி என்ற பாடல் அலறியது. அவர் ஒலியை குறைப்பதற்குள் போலீஸ் உடுப்பில் ஒரு அதிகாரியும் 4 காவலாளிகளும் திபு திபுவென்று ஹாலினுள் பிரவேசித்தார்கள். தேவநாதனை பார்த்து நின்றார்கள். உங்க வேலையை ஆரம்பிங்க. பத்மஸ்ரீ கலாவல்லியை அரெஸ்ட் பண்ணுங்க. எந்த கொம்பனா இருந்தாலும், ஏன் அவன் மந்திரியே ஆனாலும் வேன்ல ஏத்துங்க. வாரண்ட் எங்கிட்ட இருக்கு. கலாவல்லி ஸ்தம்பித்து போய் நின்றாள். பேச முடியவில்லை. நான் பாம்பே ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்காரன் இல்லை கலாவல்லி. என் பெயர் ஆல்பர்ட். போலீஸில் ஐஜியாக வேலை பார்க்குறேன். திகைப்பு அடங்கிய போது அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது. சார் சார், என்னை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க சார். பத்மஸ்ரீ, கலாவல்லி சார், நான் இப்போ உண்மையான சமூக சேவகியா நீங்க இருந்திருந்தா நான் உங்களை பாராட்ட வந்திருப்பேன். பெண்களுக்கு சேவை செய்யலை, நீங்க ஆண்களுக்கு தான் செய்திருக்கீங்க. அவங்க பசியை தீர்க்க பெண்களையே உணவா படைச்சிருக்கீங்க. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மறுநாள் அதிர வைக்கும் செய்திகளை தரும் ஒரு ஆங்கில தினசரியும் 3 தமிழ் நாளேடுகளும் 2 புகைப்படங்களை இரு பத்திகளில் ஒன்றன் கீழ் ஒன்றாய் வெளியிட்டன. புகைப்படங்களின் கீழே இவ்வாறு பிரசுரமாகி இருந்தது. பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற திருமதி கலாவல்லி. வீட்டை விபச்சார விடுதியாக்கி வியாபாரம் செய்த கலாவல்லி. மறுநாள் முதலமைச்சர் சுதந்திர தின விழா முடிந்த பிறகு ஆல்பர்ட்டிடம் தாழ்ந்த குரலில், நம்ம தேசத்தில் பொய்க்கும் பித்தலாட்டத்துக்கும் எவ்வளவு மதிப்பு பார்த்தீங்களா ஆல்பர்ட் என்ற அவர், எனக்கு தெரியாமலே விநாயகம் அவ பெயரை சிபாரிசு செய்திருக்கான் என்றார். வருங்காலம் நிச்சயம் நல்லா இருக்கும் சார். இளைஞர்கள் விழித்து கொண்டு வருகிறார்கள். ஒரு உதாரணம் கீர்த்தி என்றார் ஆல்பர்ட். அவன் நம்ம பெரியவரோட பேரன் என்றார் ஹரிச்சந்திரன். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் மாத கடைசி நாளன்று சாமாதான் எழுதி வந்த டைரியை புரட்டினான். ஒவ்வொரு முக்கியமான நிகழ்ச்சியும் எழுத்தில் மடிக்கப்பட்டிருந்தது. ஜனவரி 14, அனந்தனுக்கு சொந்தமான 50 கிரவுண்டு நிலத்தில் தனியார் மருத்துவமனை கட்ட பூமி பூஜை நடந்தது. இதில் எந்த மந்திரியோ சமூகத்து பெரிய மனிதரோ கலந்து கொள்ளவில்லை. காந்தி குப்பத்து மக்கள் சுகாதார வசதிகளுடன் எதிர்காலம் பற்றிய கவலை இல்லாமல் வாழ 120 குடும்பங்கள் குடியிருக்க 3 அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்ட பூமி பூஜை நடந்தது. அனந்தனும் கீர்த்தியும் மற்ற குடிசை வாழ் மக்களும் பூஜையை விமர்சையாக நடத்தினார்கள். அரசுக்கு சொந்தமான நிலத்தை முதல் மந்திரி வழங்கினார்.
கட்டிட செலவில் பாதியை சர்க்காரே ஏற்கும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே வந்துவிட்டது. ஜனவரி 20 நான் மயில்சாமியிடம் கொடுத்திருந்த 5,00,000 ரூபாயில் 2,00,000 கபாலியின் வீட்டில் கைப்பற்றியது பற்றியும், மீதி 3 மயில்சாமியின் பொள்ளாச்சி வீட்டில் சோதனை நடத்தி பறிமுதல் செய்தது பற்றியும் செய்திகள் அடிக்கடி பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கின்றன. மயில்சாமியிடம் பணம் கொடுத்ததாக நான் ஒத்துக்கொண்டு வாக்கு மூலம் கொடுத்திருந்தேன். எல்லா நோட்டு கற்றைகளிலும் 30வது 50வது மற்றும் 75வது தாள்களில் இருக்கும் என்னுடைய கையெழுத்துக்களே என் வாக்கு மூலத்துக்கு அத்தாட்சி என்றும் எழுதி கொடுத்திருந்தேன். மயில்சாமி மூலமாக நிலத்தை மீட்கத்தான் நான் முயன்றேனே தவிர குடிசை வாழ் மக்களிடையே உயிர் சேதமோ பொருட்சேதமோ இருக்க வேண்டும் என்று நான் எண்ணவில்லை. மயில்சாமியிடம் கூறவும் இல்லை என்று நான் நீதிமன்றத்தில் சொன்னதை மயில்சாமியோ அவனுடைய வக்கீலோ எதிர்பார்க்கவில்லை. நீதிபதியும் ஏற்றுக்கொண்டார். கபாலி என்பவனுடன் சேர்ந்து சதி செய்து குடிசைகள் தீயில் கருக மயில்சாமி உடந்தையாக இருந்தான் என்கிற வாதம் ஜெயித்தது. பிப்ரவரி மாதம் 10 உள்துறை அமைச்சர் விநாயகம் தமது ராஜினாமாவை கொடுத்தார் என்றும் அதை கவர்னர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றும் இன்றைய ஹிந்துவில் செய்தி வந்திருக்கிறது. ஒரு தமிழ் பத்திரிகையில் அவருக்கும் மயில்சாமிக்கும் நெருக்கமான பழக்கம் உண்டு என்றும் காந்தி குப்பம் கேஸில் அவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மே மாதம் 12 மயில்சாமிக்கு 2 ஆண்டு சிறைவாசம் என்ற செய்தி இன்றைய பேப்பரில் வெளியாக இருக்கிறது. அவன் மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் செய்வான் என்று தெரிய வருகிறது. ஆகஸ்ட் 16 டாக்டர் சத்யா சென்னையில் ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிறான். என் பெண் சுமுகி அடுத்த மார்ச்சில் ஹவுஸ் சர்ஜன் பயிற்சியை முடித்து விடுவாள். சித்திரையில் அவளுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்று இன்றும் தைலா பிடிவாதம் செய்தாள். நவம்பர் 20 தேனாம்பேட்டையில் உருவாகி வரும் ஆஸ்பத்திரி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று அறிய அனந்தனுக்கு ஆசை. நானும் அவனும் கமலம் தைலா எல்லோரும் சென்னைக்கு இன்று வந்தோம். வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் காங்கிரீட் தூண்கள். 7-9 மாடி கட்டிடம் என்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் ராகவன் சொன்னார். அவர் நேர்மைக்கு பெயர் போனவர். கீர்த்தி அனந்தனிடம் திட்டவட்டமாக கூறினான். கட்டிடம் எல்லா விதங்களிலும் முடிந்த பிறகு வந்து பார்த்தால் போதும் என்று. 50 கிரவுண்டு நிலத்தில் 20 கிரவுண்டு 60 லட்சம் என்ற ரேட்டில் விற்றதில் கிடைத்த பணம்தான் ஆஸ்பத்திரி கட்டிடம் கட்ட உபயோகமாகிறது. சொத்துக்களை விற்கும் போது கிடைக்கிற லாபத்துக்கு வருமான வரி கட்ட வேண்டும். ஆனால் இதற்கு சில விதி விலக்குகள் உண்டு. கீர்த்தி சாமர்த்தியமாக அதே சமயத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு வரி இல்லாமல் பார்த்து கொண்டான். நவம்பர் 21 பாலவாக்கத்தில் அப்பாவை பார்க்க சென்றோம். கமலம் பிடிவாதமாக சமையல் வேலையில் இறங்க தைலாவும் அவளுக்கு உதவி செய்தாள். பெண்ணும் நாட்டு பெண்ணும் தம்மை பெருமைப்படுத்த முயல்கிறார்கள் என்று அப்பா சொன்னார். இன்னும் ஒன்றை அனந்தனிடம் கூறினார். கீர்த்தியை அவன் வழியில் விட வேண்டும் என்றும் யாரும் எந்த வகையிலும் குறுக்கிடக்கூடாது என்றும். அப்பாவின் குரலில் நான் என்றும் கேட்டிராத கண்டிப்பு ஒலித்தது. நவம்பர் 22 இன்றும் பாலவாக்கம். இப்படி 2 நாட்கள் பருப்பும் பாயசமுமாக சாப்பிட்டால் மீண்டும் வீட்டாசை வந்துவிடும் என்று அப்பா ஜோக் அடித்தார். இந்த 2 நாட்களாக மௌனமாகவே இருந்த அம்மா அப்பா பக்கம் திரும்பி என்னை பாராமலே, சாமா, உன் அப்பாவுக்கு இந்த ஜென்மத்தில் வீட்டாசை வராது. அப்படி இந்த வயசில் அவருக்கு வந்துவிட்டால் அந்த நிமிஷமே வீட்டாசை எனக்கு போயிடும் என்றாள். அப்பா பதில் பேசவில்லை. அம்மா அவர் இல்லாமல் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வாழ்ந்து வருகிறாள். அவள் மனதில் இருக்கக்கூடிய கோப தாபங்களை அப்பா நிச்சயமாக உணர்ந்திருப்பார். டிசம்பர் 31 நாளை 1993 பிறக்கப் போகிறது. தேசத்தில் என்னென்னவெல்லாம் நடக்குமோ. மயில்சாமியின் மனைவி இன்று காலை என்னை பார்க்க வந்திருந்தாள். மயில்சாமியின் அப்பீலை கோர்ட் டிஸ்மிஸ் செய்து விட்டதாக கூறி கடனாக 10,000 ரூபாய் கேட்டாள். வீட்டை விற்க விரும்புவதாகவும் கூறினாள். 1.5 லட்சம் கிடைத்தால் போதும் என்றாள். மங்கள் ராமுக்கு மயில்சாமி கொடுக்க வேண்டிய பணத்தை வேட்டைக்காரன் புதூர் எஸ்டேட்டை விற்று கொடுத்தாளாம். அந்த எஸ்டேட்டை ஏற்கனவே அடகு வைத்து மயில்சாமி கடன் வாங்கி இருப்பது அப்போதுதான் தெரிய வந்ததாம். 2 பெரிய கடன்களை தன்மான உணர்ச்சியுடன் விற்றுவிட்ட அவளை பார்த்தபோது மனம் இறக்கப்பட்டது.
1994ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏப்ரல் 20 சுமுகி இன்று ஊர் திரும்பினாள். தைலா கல்யாண பேச்சை எடுத்தாள். இன்னும் 1 வருடம் போகட்டும் என்றேன். அம்மாவுக்கும் தைலாவுக்கும் ஒரே சமயத்தில் கோபம் வந்தது. ஏப்ரல் 22 டாக்டர் சத்யா டாக்டர் சுமுகியை பார்க்க வந்தான். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சாப்பிட்டோம். கல்யாண பேச்சை அம்மா எடுத்தாள். நான் மௌனமாக சத்யாவையும் சுமுகியையும் பார்த்தேன். அவர்கள் என்னை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் 1 வருடம் போகட்டும் என்று சத்யா கூற சுமுகி ஆமோதித்தாள். எனக்கு நிம்மதி. இனி 12 மாதங்களுக்கு கல்யாண பேச்சு இராது. ஜூன் 30 கீர்த்தியிடமிருந்து போன் வந்தது. வேலை மும்முரமாக நடந்து கொண்டு வருகிறதாம். ஒரு நாள் முதலமைச்சர் ஹரிச்சந்திரன் இதையும் ஏழைகளுக்காக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி வீடுகளையும் பார்வையிட வந்தாராம். ஹரிச்சந்திரனை போல நம் நாட்டில் உள்ள எல்லா மந்திரிகளுமே எளிமையாக வாழ்ந்து சரளமாக பேசி தங்கள் வாகனங்களை தாங்களே ஓட்டி டம்பாச்சாரிகளாக இல்லாமல் இருந்தால் நாடே 21வது நூற்றாண்டில் சுபிட்சமாக இருக்கும் என்று கீர்த்தி போனில் சொன்னான். புராணத்தில் ஒரே ஹரிச்சந்திரன் தானே இருந்தான். நம் தேசத்திலும் ஒரு ஹரிச்சந்திரன் தான் இருக்க முடியும். ஜூலை 10 மயில்சாமியின் வீட்டை நானே விலைக்கு வாங்கிவிட்டேன். அவன் கோயமுத்தூருக்கு சென்று விட்டான். அவனுடைய தகப்பனார் அவனுடைய குடும்பத்துக்கே அடைக்கலம் கொடுக்கிறார். இந்த வீட்டை வாங்கியதன் நோக்கம் விரைவில் நிறைவேற வேண்டும். நிறைவேறினால் அப்பா நிச்சயம் சந்தோஷப்படுவார். ஆகஸ்ட் 15 நான் வாங்கிய வீடு இப்போது ஒரு பள்ளி கூடமாகி விட்டது. வெறும் அ ஏபிசி கற்றுக்கொள்ள அல்ல, ஏழை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க என்னென்ன வழிகள் இருக்கின்றனவோ அந்த வழியில் அவர்கள் செல்ல என் வீடு பயிற்சி கூடமாக இருக்கிறது. குமார பாரதி இல்லம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். இது தெரிய வருகிற போது அப்பா கோபித்துக் கொள்வார். அதனால் என்ன, அப்பாதானே. எனக்கு தெரிந்த சில மில் அதிபர்கள் கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்கலாம் என்றும் மாணவ மாணவிகள் தேறி வந்த பின்னர் தங்களது மில்களிலேயே வேலை தருவதாகவும் கூறுகிறார்கள். மாட்டு வண்டி ஜட்கா வண்டி யுகத்தில் இருந்து கார் பஸ் விமான யுகத்துக்கு வந்து விட்டதாம். இப்போது கம்ப்யூட்டர் உலகத்திலும் பிரவேசித்தாகிவிட்டது. இதற்காகவே இன்னொரு மாடி கட்ட கான்ட்ராக்டர் சீனிவாசனை வர சொல்லி இருக்கிறேன். ஆகஸ்ட் 30 மயில்சாமி சிறையில் இருந்து வெளிவந்து விட்டான். மாமனார் என்ன செய்வார்? தங்கிக் கொள்ளலாம் என்றார். டிசம்பர் 31 நாளை 1995 பிறக்கப் போகிறது. சித்திரையில் காந்தி குப்பத்து மக்கள் புது வீடுகளுக்கு செல்ல போகிறார்கள். அதே மாதம் சத்யா சுமுகியின் கல்யாணமும் நடக்கப் போகிறது. இப்போது இருவருமே சரி என்று கூறிவிட்டார்கள். கீர்த்தி தான் எடுத்துக்கொண்ட பணியில் மிகவும் தீவிரமாக இருக்கிறான் என்றும் அவன் தன் தாத்தாவின் ஆசிரமத்தில் தான் தங்கி வருவதாகவும் சத்யா சொன்னான். அவனும் முதலமைச்சர் ஹரிச்சந்திரனும் அடிக்கடி சந்தித்து கொள்ளுவதாகவும் கூறினான். 1995ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை பொள்ளாச்சி. அனந்தன் கால் மேல் கால் போட்டவராய் ஊஞ்சல் மீது அமர்ந்திருக்க எதிரே ஒரு சோஃபாவில் சாமாவும் இன்னொன்றில் கீர்த்தியும் சத்யாவும் உட்கார்ந்திருந்தார்கள். சுமுகி திருமதி சுமுகி சத்யாவாக. சித்திரையில் திருமணம் நடந்தது. ஒரு பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். கீர்த்தி ஆரம்பித்தான். அம்மா கமலம் சற்று தள்ளி உட்கார்ந்திருந்தவள், கொஞ்சம் இருடா கீர்த்தி. அம்மா நீ இன்னும் கிட்ட வந்து உட்காரு. தைலா உனக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா, வா உட்காரு. சீக்கிரம் கீர்த்தி, நீ இப்ப ஆரம்பிடா என்றாள். அப்பா உங்களுக்கு உள்ளூர என் பேர்ல அதிருப்தி கோபம் அப்படித்தானே என்றான் கீர்த்தி. 2 வருஷம் முன்னாடி முதலா தெரிஞ்சப்ப கோபம் வந்தது உண்மைதான்டா. ஆனா உன்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை படிச்சப்புறம் உண்மையான பிளானையும் உன்னுடைய லெட்டர்களையும் படிச்சப்புறம் ஒரு சாந்தி தாண்டா உண்டாச்சு. எனக்கு யார் யாரெல்லாம் பக்க பலமா இருந்தாங்கன்னு தெரிஞ்சா நீங்க அசந்து போயிடுவீங்க. மாட்டேன்டா கீர்த்தி. உன் மாமா உனக்கு ஒரு தூண், சத்யா ஒரு லட்சுமணன் மாதிரி ஒரு துணை, உன் தாத்தா ஒரு மகாத்மா மாதிரி வழிகாட்டி. நீ எது செய்தாலும் அது சரியாத்தான் இருக்கும்னு நினைக்கிற உன் அம்மா உனக்கு ஆதர்ச சக்தி. போதும்பா, எல்லாத்துக்கும் மேலா இப்ப உங்க ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு. அனந்தா, உன் திருப்திக்கும் சாந்திக்கும் என்ன காரணம் தெரியுமா என்று சாமா கேட்டான். என்னவாம்? உன்னோட 700 ஏக்கர் எஸ்டேட்ல ஒரு சின்ன கீறல் கூட விழல. இப்ப குஞ்சு ஞாயிறோட 2 பிள்ளைகளும் வேலையை ராஜினாமா செய்துட்டு அப்பாவுக்கு உதவி செய்ய வந்துட்டாங்க. வருஷாந்தர வரும்படி 1 லட்சமாவது ஏறும். பணத்தாசை என்னை விட்டு போய் ரொம்ப நாளாச்சுடா என்ற அனந்தன். கீர்த்தி சொல்லுடா, எல்லாம் விவரமா சொல்லு. உன் அம்மா மாமி பாட்டி எல்லாருக்கும் தெரியட்டும்.
நான் பீகார்ல ஐஏஎஸ்ஸா 7 வருஷம் குப்பை கொட்டின இல்லையா? அந்த காலத்துல சில உண்மையான பணக்கார தேசியவாதிகளோட பழகும் வாய்ப்பு கிடைச்சது. அரசியல் ஆதாயம் தேடாம தனித்தனி மரங்களா அவங்க இருக்காங்க. கட்டிடம் கட்ட பெர்மிஷன் கிடைச்சதும் நான் பாட்னா போனேன். என் திட்டம் பத்தி விவரமா சொன்னேன். எல்லாருக்குமே நம்ம தாத்தாவை நன்னா தெரியும். நான் மூச்சு விடுறதுக்கு முன்னாடியே நிதி உதவியோட வந்தா. இது மட்டுமில்லப்பா, டெல்லி, கான்பூர், ஜெய்ப்பூர்னு எல்லாம் என்னை அழைச்சிட்டு போய் வயசான அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அறிமுகம் செய்து வச்சாங்க. ஒரு ராஜஸ்தான் கார் கட்டிடத்துக்கு தேவையான சலவைக்கல் இலவசமா அனுப்புறேன்னார். இன்னொருத்தர் பெயிண்ட் தயாரிக்கிறவர், அவர் அதை ஏத்துக்கிட்டார். ஒரு ஆந்திராக்காரர் படுகிழம் ஆனா பெரும் பணம் மர வேலைகளை தம் பொறுப்பில் ஏத்துக்கொண்டார். கேரளாவிலிருந்தும் செட்டி நாட்டில இருந்தும் தச்சர்கள். மொத்தத்தில் இந்த கட்டிடத்துல ஒரு பாரதமே ஒளிஞ்சிருக்கப்பா. தினசரி பராமரிப்புன்னு வர்றப்ப நெல்லூர்ல இருந்து அரிசி, பஞ்சாப்ல இருந்து கோதுமை, பெங்கால்ல இருந்து எண்ணெய் வகையறாக்கள், குஜராத்ல இருந்து பாத்திரங்கள், பாம்பேயில இருந்து மின்சார சமையற்கூடம், கர்நாடகாவில இருந்து மின் விசிறிகள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம்ப்பா. பணத்துக்கு கஷ்டம் வராதே. நிச்சயமா வராதுப்பா. இப்ப கைவசம் இருக்கிறது 4 கோடி. பல அரசுகள் வருடாந்திர மானியங்களை சாங்ஷன் பண்ணி இருக்காங்க. அந்த பணமும் கைக்கு வர இருக்கு. கமலம் திடீரென்று பேசினாள். அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு திறப்பு விழாங்கிறையே. இன்னும் 4-5 நாள் தானே இருக்கு. நாம தான் 3 கார்ல இன்னைக்கு சாயங்காலம் புறப்படுறோமே அம்மா. என்னமோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி மாலை சென்னையை அடைந்தவர்கள் அனைவருமே பாலவாக்கு ஆசிரமத்தில் தங்கினார்கள். மறுநாள் சனிக்கிழமை காலை கீர்த்தி அப்பா, அம்மா மற்றும் மாமி தைலாவை அழைத்து கொண்டு தேனாம்பேட்டையை அடைந்தான். என்னடா கீர்த்தி, மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்த மாதிரி இருக்கு. எத்தனை மாடி? இரு 1 2 3 9 மாடிம்மா. பேஸ்மெண்ட் வேற உண்டு. கட்டிடத்தோட மையத்துல என்ன இருக்கு பாரு. பாரத மாதா. ஆனா கால்லையும் கைகள்லையும் சங்கிலி இல்லாம நிக்கிறாளேடா கீர்த்தி. 47 ஆகஸ்ட்ல தான் சுதந்திரம் வந்தாச்சே, அப்புறம் எதுக்கு கமலம் சங்கிலி? சுதந்திரமா வந்தாச்சா? யாருக்கு யார்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு? தனி மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருவேளை சோறு கிடைக்கலன்னா ஜெகத்தையே அழிச்சிடுவோம்னு சொன்னானே பாரதி. இன்னைக்கு அவன் உசிரோட இருந்தா சுதந்திரம் கிடைச்சாச்சான்னு ஒத்துப்பானா? என்ன கமலம், என்னாச்சு உனக்கு? இப்படி நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசி நான் கேட்டதே இல்லையே என்றார் அனந்தன். கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. அம்மா, நீ சொல்றதுல உண்மை இருக்கு. இனிமேலாவது நம்ம தேசம் நன்னா இருக்க வேண்டாமா? கட்டிடம் முழுவதையும் எல்லோரும் பார்த்துவிட்டு பின்பக்கத்தில் இருக்கும் அடுக்குமாடி கட்டிடங்களையும் சுற்றி வந்தார்கள். எல்லாம் சிப்பந்திகள் தங்கி வாழ வீடுங்கள். சும்மாவா என்றார் அனந்தன். சம்பளத்தில் 10%. ஒரு விஷயம்பா, யாருக்கும் எதுவும் ஃப்ரீ இல்ல. ஒரு 10 பைசாவாவது போட்டால்தான் பரம ஏழைகளுக்கும் எல்லா வசதிகளும் உண்டு. ஏண்டா எப்படி கீர்த்தி? யாருமே எதையுமே ஃப்ரீயா வாங்கிக்கப்படாது அம்மா. ஸ்கூல்ல மதிய உணவு போடுறாங்க. அங்க எவ்வளவு ஊழல். குழந்தைகள் பெயரை சொல்லி பெரியவங்க சாப்பிட்றாங்க. சில இடங்கள்ல தினசரி கூலி வாங்கி பிழைக்கிறவன் 1 ரூபாய் கொடுத்து மதிய உணவு நிலையத்தில் இருந்து சாப்பிட்றான். எல்லாத்தையும் விட அவலம் என்னன்னா, இந்த 1 வாய் சோத்துக்காகவே குழந்தைகள் ஸ்கூலுக்கு வர்றாங்க. விடுமுறை நாட்கள்ல பட்டினி. சரிடா அம்மா, பேஸ்மெண்ட்ல கிடங்கு, அங்கதான் சாமான்கள் இறங்கும். சமையல் அறைக்கு ஸ்பெஷல் லிப்ட்ல 9வது மாடிக்கு போகும். கார், ஸ்கூட்டர், சைக்கிள்கள் நிறுத்தவும் பேஸ்மெண்ட்ல இடம் ஒதுக்கி இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் என்று கேட்டாள் தைலா. ஒவ்வொரு மாடியும் 200 அடி நீளம், 50 அடி அகலம், அதாவது 10,000 சதுர அடி. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பாதி பிரசவ ஆஸ்பத்திரி, இன்னொரு பாதி வைத்தியசாலை. குறைந்தது 1 ரூபாய் உண்டியல்ல போடணும். முதலாவது மாடியில என்று தைலா கேட்டாள். ஒவ்வொன்னா சொல்ற மாமி என்ற கீர்த்தி தொடர்ந்தான். முதல் மாடியில ஹேண்டிகேப்ட், அதாவது உடல் ஊனமுற்றோருக்குன்னு ஒதுக்கி இருக்கு. அவர்களுக்கு விசேஷ பயிற்சி நடக்கும். முக்கியமா ஒரு தொழிலுக்கு தேவையானது என்ற அவன். 2வதுல பணக்கார அனாதைகள், 3வதுல ஏழை அனாதைகள். தனியாகவும் இருக்கலாம், பிள்ளைகளால உதாசீனம் செய்யப்பட்ட அம்மா அப்பா என்ற தம்பதிகளாகவும் இருக்கலாம் என்றான். எனக்கு ஒரு இடம் ரிசர்வ் பண்ணிடா என்றாள் பாட்டி. நாம 2 பேருமா இருக்கலாம் பாட்டி என்ற கீர்த்தி. 4வது லைப்ரரி. இதுவரையில் 4000 புஸ்தகங்கள். எல்லா மொழிகள்லேயும் வந்தாச்சு. பல பிரசுரகர்த்தாக்கள் எந்த புத்தகம் வெளிவந்தாலும் 3 பிரதிகள் அனுப்பி தருவதாக வாக்களித்திருக்காங்க. 5வது 6வது மாடிகள்
ஜாதி பேதம் இல்லாம, பணக்கார ஏழை பேதம் இல்லாம குழந்தைகளும் இளைஞர்களும் விளையாடுறதுக்கு கேரம் போர்டு, பில்லியர்ட்ஸ், டேபிள் டென்னிஸ், ஷட்டில் காக் ஏன் இன்டோர் டென்னிஸ் கூட உண்டு. எல்லாத்துக்குமே பயிற்சியாளர்களும் இருக்காங்க. பரவாயில்லையே என்றாள் பாட்டி. 7வது 8வது தான் ரொம்ப முக்கியம் பாட்டி. ஏன்பா கீர்த்தி, நம்ம நாட்டுல எத்தனையோ ஏழை பணக்கார வீட்டு குழந்தைகள் மன முதிர்ச்சி இல்லாம இருக்காங்க. நாம ரொம்ப எளிசா மென்டலி ரிட்டார்ட் அப்படின்னு முத்திரை குத்தி வச்சுடுறோம். ஏன் அந்த இளம் பிஞ்சுகளின் நெஞ்சங்களை புரிந்து கொண்டு தகுந்தபடி சிகிச்சை கொடுக்கப்படாது? இந்த சிகிச்சையை தர டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்காவில் பல ஊர்களில் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்குன்னு ஏன் பெரியவர்களுக்கும் தான் இருக்கு. பள்ளிக்கூடங்களும் பயிற்சி நிலையங்களும் இருக்கு. நாமும் ஏதாவது செய்ய வேண்டாமா பாட்டி? அவங்களுக்காகத்தான் நான் சொன்ன 7வது 8வது மாடிகள். ரொம்ப நல்ல காரியம்டா கீர்த்தி. 9வது தான் என்னன்னு தெரியுமே, கிச்சன் என்றாள் கமலம். சாதாரண கிச்சன் இல்லம்மா, எல்லாம் மின்சார அடுப்புகள். கூடிய மட்டும் கைப்படாதபடி சமையல் வேலை நடக்கும். எந்தெந்த மாடிக்கு எப்படிப்பட்ட உணவு வகைகள் தயாராக்க வேண்டும் என்ற ஒரு புத்தகமே எழுதி தந்திருக்கிறார் பரமேஸ்வரன். நளனோட மறு அவதாரம். அக்டோபர் 2ஆம் தேதி திறப்பு விழா நல்லபடியா நடக்கணும் என்றாள் பாட்டி. திறப்பு விழாவை வினோதமா இருக்கும் பாட்டி. 1995ஆம் ஆண்டு அக்டோபர் 2 திங்கட்கிழமை காலை 7 மணி. மேடை இல்லை, மைக் இல்லை. ஆனால் நாட்டின் ஜனாதிபதி இருந்தார், பிரதம மந்திரி இருந்தார், தமிழ்நாடு முதல் அமைச்சர் இருந்தார். எல்லோருமே விரித்து வைத்திருந்த ஜமக்காலங்களின் மீது அமர்ந்திருந்தார்கள். 5 அடி உயரத்துக்கு 5 முக குத்து விளக்கு ஒன்று பாரத மாதாவின் படத்துக்கு முன் வைக்கப்பட்டிருந்தது. 5 முகங்களில் 5 திரிகள். முதல் திரியை ஒரு 8 மாத கர்ப்பிணி ஏற்றினாள். 2வது ஒரு கண் பார்வையற்ற சிறுமியை பேசும் சக்தியற்ற ஒரு சிறுவன் கைப்பிடித்து அழைத்து வர திரி எரிந்தது. 3வது 80 வயது கிழவராலும் மூப்பின் எல்லையை எய்துவிட்ட ஒரு ஸ்திரீயாலும் ஒன்று சேர ஏற்றப்பட்டது. 4வது ஏற்றும் போது ஒரு பெண் கை நிறைய புத்தகங்களுடன் வந்தாள். கூடவே ஒரு குழந்தை கூட்டம் விளையாட்டு பொருள்களுடன். 5வது பார்த்தவர்கள் நெகிழ்ந்து போனார்கள். சூட்சம உலகை பார்த்து கொண்டு ஒரு சிறுவன் மெதுவாக நடந்து வர, கைகொட்டி சிரித்து ஆரவாரமாய் ஒரு சிறுமி குதித்து கொண்டே வந்தாள். சுமுகி இருவரையும் ஒன்று சேர வைத்து திரியை ஏற்றினாள். உட்கார்ந்த இடத்தில் இருந்து எழுந்த ஜனாதிபதி, பிரதம மந்திரி மற்றும் மாநில முதலமைச்சர் பின்தொடர குமார காந்தி அருகே வந்தார். நான் பேசப் போவதில்லை. என் குருநாதர் குமாரகாந்தி 2 வார்த்தை பேசுவார்கள் என்றார் அவர். குமாரகாந்தி கூட்டத்தை மட்டமாக பார்த்துவிட்டு சற்று தூரத்தில் கதர் ஜிப்பா வேட்டியில் உறைந்து நிற்கும் கீர்த்தியின் மீது கண்களை செலுத்தினார். அவருடைய பார்வையை புரிந்து கொண்டு கீர்த்தி அவர் அருகே வந்தான். தாத்தா. பேரனை கட்டி தழுவிக்கொள்ள ஒரே நேரத்தில் முதுமையும் இளமையும் இணைந்து இழைந்த குரலில் பேசினார்கள். பாரத மாதாவுக்கு ஜே. முதன்முறையாக கர ஒலி எழுந்தது. அது மெல்ல மெல்ல தொடர்ந்து பாரத மாதாவின் 9வது மாடியையும் கடந்து சென்றது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.